So we'll be discussing on this topic Laws Act 1949. ஆக்சுவலா நம்ம பேங்கிங்னு பார்த்தா ஆக்சுவலா பேங்கிங்னு வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல் வந்து மணி ரிலேட்டடா பார்க்கும்போது ஆர்பிஐ கிட்ட பவர் போச்சு. அண்ட் செக்யூரிட்டிஸ் அதர் தேன் மணி, ஸ்டாக், ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எக்ஸெட்ரா, அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே ப்ராப்ளி yeah. So probably central government money related பார்க்கும்போது ஆர்பிஐ கிட்ட போச்சு. இதே வந்து செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது it went to the SEBI side. ஓகே, மணி ரிலேட்டட் வரும்போது பேங்கர்ஸ் ஒருத்தவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா பேங்கர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ரொம்ப வருஷமா இருக்குது. இதை ப்ராப்பரா வந்து நம்ம ரெகுலேட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்காக ரெகுலேஷன் ஆக்ட் வந்ததுதான் வந்து 1949. ப்ராப்ளி இதோட ஒரு சின்ன பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, probably I may compare this with SEBI. SEBI பொறுத்த வரைக்கும் SEBIன்னு ஒரு போர்டை கொடுத்துட்டாங்க. We have a SEBI Act 1992. SEBI has its own power to regulate the securities market, இல்லையா? But when we talk about banking and money related, money exact money related, money transaction banking மூலமா நிறைய நடக்கிறதுனால I'm fixing that term as money related. அந்த மாதிரி இருக்கும்போது பேங்கிங் ரெகுலேஷன் தனி செப்பரேட் ஆக்டா இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆக்ட் அதுக்குன்னே கொடுத்தாங்க 1949. இது தவிர ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தனியா ஆக்ட் இருக்கு, அது வேற. ஓகேயா? ஆக்சுவலா உங்க சிலபஸ்ல டைரக்டா கண்டென்ட் போயிருக்காங்க. ஐ தாட் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்தா பெட்டரா இருக்கும்ட்டு. சோ ஐ ஹாவ் அ பேசிக் இன்ட்ரோ, லைக் பேங்கிங் பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோ இருந்தா நல்லா இருக்கும்ட்டு. சோ லாஸ்ட் டிகேட் லைக் 18th சென்ச்சுரியில இருந்து நம்ம பேங்கிங் பத்தி பேசலாம். ஏர்லியரா என்ன பேங்க்ஸ் இருந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் தான். பாருங்க, 18th சென்ச்சுரி 1770 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதே மாதிரி we also have Central Bank of India established in 1786. இது பிறகு லிக்விடேட் ஆச்சு இந்த சர்டன் பீரியட்ல, அந்த 3 years விங்கி லிங்க பார்க்கலாம் நீங்க. பட் இந்த ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல் பேங்க் பா. சோ சூன் ஆஃப்டர் திஸ் பீரியட் இட்ஸ் ஃபெயில்டுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு செபி வந்துச்சு, நாட் செபி சாரி, எஸ்பிஐ வந்துச்சு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் பேங்க் ஸ்டில் ஆன் எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப எவ்வளவு பிரைவேட் பேங்க்ஸ், மாடர்ன் பேங்க்ஸ் மாதிரி எல்லாம் வந்திருக்குல்ல, அதோட சேர்ந்து தாக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ தான். ஹெச்டிஎஃப்சி இருக்கு, ஐடிபிஐ இருக்கு, ஐசிஐசிஐ இருக்கு, என்னென்னமோ பேங்க்ஸ் நேம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்ன பேங்க்ஸ் இருந்தாலும் எஸ்பிஐக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருக்குன்னா தட் ஸ்டில் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் சொல்லலாம். என்ன சொல்ல போனா மிச்ச பேங்க்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர்ட் வித் ஆர்பிஐ, covers or falls under Banking Regulation Act. Even SBI is covered by RBI and falls under the Banking Regulation Act, but still still SBI has its own act. That's a beauty. அப்ப SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே இல்ல, ஒரிஜினலா வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு ஜூன் 1806 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு பேங்க் ஆஃப் பெங்கால்னு மாத்தினாங்க ஒரு 3 years பீரியட்ல 1809. இது வந்து இந்த பிரசிடென்சி கவர்மெண்ட். ஆக்சுவலா அப்ப இருந்தது வந்து நம்மளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சொல்ல மாட்டோம். நம்ம இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வந்த பிறகுதான் நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியா, டெமோக்ராட்டிக் இந்தியா எல்லாம் சொல்றோம். சோ 3 பேங்க்ஸ் வந்து பிரசிடென்சி கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணிச்சு. ஒன்னு வந்து பாம்பே, ஒன்னு வந்து மெட்ராஸ், பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இன்னொன்னு வந்து திஸ் பேங்க் ஆஃப் கல்கட்டா. அதுக்கு பிறகு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ இந்தியன் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு மர்ஜர் மாதிரி நடந்தா பெட்டரா இருக்கும். சோ இந்த 3 பேங்க்கும் வந்து 1921 மர்ஜ் ஆயிட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு எஸ்பிஐன்னு மாறிச்சுப்பா. ஓகே, சோ பிரசிடென்சி பேங்க்ஸ் லைக் ஆர்பிஐ ஆக்ட் வந்து வர வரைக்கும் தே ஹேட் இஸ் ஓன் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆல். இல்ல அதனால எஸ்பிஐ பேங்க்ஸ் மட்டும் இருக்காங்களா? இல்ல, we have its associates also, so subsidiaries and associates னு சொல்லுவோம். 1960ல 8 state associated banks and this falls under the SBI Subsidiary Banks Act 1959 Act. So இதுக்குன்னு இந்த அசோசியேட்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆக்ட கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கு பிறகு வந்து அசோசியேட் பேங்க்ஸ், பாரதிய மஹிலா பேங்க் லிமிடெட், இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து மர்ஜ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு பீரியட் வந்து என்னாச்சுன்னா பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் ஆகுது. சோ 1969
இந்தியன் கவர்மெண்ட் வந்து 14 மேஜர் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணிச்சு அண்ட் 1908 வந்து இன்னும் ஒரு 6 பிரைவேட் பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே. Then majority of the lenders in the Indian economy வந்து probably வந்து அவங்க பேங்கிங் செக்டார தான் வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த லார்ஜ் சைஸ் அண்ட் வைட் ஸ்ப்ரெட் நெட்வொர்க். இந்தியன் பேங்கிங் செக்டரோட மெயின் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் தான் மெயின் கிளாசிபிகேஷன். அதுல ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ங்கிறது ஆர்பிஐ ஆக்ட்ல செகண்ட் ஷெட்யூல்ல லிஸ்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஷெட்யூல்டு பேங்க்ஸ். இதோட கிளாசிபிகேஷன் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸா இருக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட அசோசியேட்ஸா இருக்கலாம், ஆர்ஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கு பாருங்க, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸா இருக்கலாம், ஃபாரின் பேங்க்ஸா இருக்கலாம் அண்ட் அதர் இந்தியன் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸாவும் இருக்கலாம். இஸ் இட் ஓகே? Private sector banks could also be categorized as older and newer. So depending on the categorization, we can call this as older sector private sector banks and the newer private sector banks. Is it okay? இது வந்து செகண்ட் கேட்டகரி நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கோமோ இது தவிர இருக்கிறது எல்லாமே வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் தான். இஸ் இட் ஓகே? இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்திருக்கேன். சோ நம்மளுக்கு சிலபஸே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வியூ இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இதெல்லாமே ஒரு கன்வீனியன்ஸ். ஏன்னா ஐ ஃபெல்ட் லைக் டைரக்டா சாப்டருக்குள்ள போகும்போது ஒரு சின்ன ஒரு பேசிக் நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஐடியா இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஐ ஃபெல்ட். சோ யூஸ்வலா வந்து நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணும் போதோ இல்லைன்னா ஐ கம் டு நோ அபவுட் சம்திங் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல். ஏன்னா ஒரு ஆக்ட் இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தானாலாம் திடீர்னு எல்லாம் ஒரு நாள் வந்திருக்காது, அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேக்ரவுண்ட்ல வந்திருக்கும். அதனால we have to be very careful on the historical background. Okay, அதனால இது ஓவராலா கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா பர்பஸ்க்காக தான். சோ இங்க வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ்ங்கிற டேர்ம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சோ வாட் யூ மீன் பை திஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராபபிலி இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ஷெட்யூல்டு பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க். இதெல்லாமே பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் குள்ள கவர் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவோம். நாட் ஒன்லி ஷெட்யூல்டு பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல்டு ரெண்டுமே கவர்டு. ஏன்னா நம்ம ஷெட்யூல்ட் அண்ட் நான் ஷெட்யூல் வந்து எந்த ஆங்கிள் பேசுறோம்னா ஆர்பிஐ ஆக்ட் ஆங்கிள் பேசுறோம். பட் இங்க பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கவர்டான ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக we have to be covering these two commercial and scheduled and non-scheduled commercial banks under the banking regulation act. Is it okay? Yes, now I'll go for the content. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ பார்லிமெண்ட் ஹேஸ் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் and the same is done on the banking sector also. So union list la entry 45 talks about this. So idukku ஒரு central legislation இருந்தா பெட்டரா இருக்கும். So banking firms இந்தியால இருக்கிற banking firms எல்லாத்துக்குமே வந்து ஒரு single or central legislation. இந்த law வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பேங்கிங் கம்பெனிஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆச்சு. அதுக்கு பிறகு இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். லைக் பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த ஆங்கிள் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். இது ஓவராலே வந்து கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம் எப்படி இருக்கணும், எப்படி இது வந்து சூப்பர்வைஸ் ஆகணும், எப்படி ரெகுலேட் ஆகணுங்கிற ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணிச்சுப்பா. அண்ட் ப்ளீஸ் மேக் அ நோட், த ஆக்ட் சப்ளிமெண்ட்ஸ் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆல்சோ. ப்ராபப்லி நீங்க 2013 ஆக்ட் பார்த்திருந்தீங்கன்னா யூ மைட் ரிமெம்பர். இதுல என்ன சொல்றது, ப்ராபப்லி இந்த Companies Act 2013 introduction part பாத்தீங்கன்னா very first page of the introduction act பாத்தீங்கன்னா you'll find to know that this act is applicable in the case of inconsistency of insurance act, real estate, banking sector. Do you remember that point? ஞாபகம் இருக்கா? Okay, if you want to recall, please turn to those pages so that you will get it. எதெல்லாம் included இல்ல exclusion cases பாத்தீங்கன்னா primary agricultural credit society இல்லனா cooperative land mortgage banks. There are other two legislation also which was also affecting the banking regulations. Is it okay? Power to RBI. So what's the power of RBI over here? Banking license, regulate over shareholding, voting rights of shareholders. இதுதான் மெயின். இது quite an important heading. என்னென்ன பவர் வந்து RBI கொடுத்திருக்கு இந்த ஆக்ட் மூலியமா? ஏன்னா நம்ம பார்க்கறது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இல்ல. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ஆர்பிஐக்கு என்னென்ன பவர் கொடுத்திருக்கு? லைசன்ஸ் கொடுக்கிறது பேங்க்ஸுக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஷேர் ஹோல்டிங், ஓட்டிங் ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரெகுலேட் ஆகணும், போர்டு மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா எப்படி சூப்பர்வைஸ் பண்றது, பேங்கிங்கோட ஆபரேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அதோட ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ், ஆடிட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது. ஓகே, மொராட்டோரியம் ஏர்லி க்ளோஷர் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மர்ஜர்ஸ், லிக்விடேஷன், இதை பத்தின டீடைல்ஸ்.
அண்ட் பப்ளிக் குட் on பேங்கிங் பாலிசி இது ரிலேட்டடா என்னென்ன டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணும், மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் நம்ம அங்க பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி. அண்ட் imposes penalties. Okay, இதுதான் வந்து 8 headings or 8 powers where RBI plays a very highlighted role here. Now we'll go for what is the form of business in banking companies. பேங்கிங் கம்பெனி சொல்றோமே, அது என்ன பிசினஸ், என்ன வேலையை பண்ணுது? ஒன்னும் இல்ல, நம்ம கொடுக்குற பணத்தை வாங்கி வச்சுக்குது. Accepting probably for the purpose of granting an investment deposit of money from the parties repayable on demand, not of on demand. Okay, நம்மளோட பணம் நம்ம வந்து கொடுக்குறோம், நம்ம எப்ப கேட்டாலும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது தான் இந்த பேங்கிங் பிசினஸ். எந்த கம்பெனி வந்து இந்த மாதிரியான பிசினஸ்ல டிரான்சாக்சன்ஸ் பண்ணுதோ அதெல்லாமே பேங்கிங் கம்பெனின்னு சொல்லுவோம். Hope it is okay. வேற என்ன அடிஷனல் ஆக்டிவிட்டிஸ், வேற என்ன விஷயங்கள் பண்ணுதுன்னா, எஸ் இட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் an ஏஜென்ட் பா. ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெட்டிங்ல நீங்க தைரியமா நீங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா தைரியமா சொல்லலாம், ஐசிஐசிஐ பேங்க் வந்து என்னோட ஏஜென்ட்டுங்க, நான் தான் அந்த பேங்க் பிரின்சிபல்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது பண்ணும். the account you open, savings account or current account or whatever dealing you do with the bank, whatever transactions you maintain with the bank, நீங்க ஏதாவது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க, இப்ப ரீசெண்டா பண்ணிருப்பீங்க, ஓகே ப்ராபப்ளி இன்னைக்கே கூட பண்ணிருப்பீங்க. ரீசெண்ட் பர்ச்சேஸ் எது பண்ணாலும், ஆன்லைன்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும், யூ ஆர் ஆர்டரிங் த பேங்க். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் வேர்ட். யூ ஆர் ஆர்டரிங், யூ ஆர் பிளேசிங் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் த பேங்க் வேர் யூ பே. ப்ராபப்ளி இப்போ நீங்க வந்து சரி மேமோட கிளாஸ் வந்து நம்ம தோசை சாப்பிட்டே இல்லைன்னா ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்டே வந்து கவனிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ ப்ராபப்ளி யூ ஆர் ஆர்டரிங் அ மில்க் ஷேக் which is costing about 150 rupees வச்சுக்கலாம். ஸோ டெலிவரி சார்ஜ், அந்த சார்ஜ், டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 150 rupees பே பண்றீங்க. இந்த 150 rupees நீங்க ஆன்லைன்ல இல்ல யூபிஐல என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்ல பண்ணாலும் யூ ஆர் ஆர்டரிங் ஆர் பிளேசிங் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பேங்கர் ஆஃப் யோர் பேங்கர். இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் அன் அக்கௌண்ட் இன் இந்தியன் பேங்க் ஆர் எஸ்பிஐ பேங்க்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும். ஓகே, இவர் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணிருக்காரு, இவர் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருக்காரு, சோ இவருக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். யூ ஆர் ஆர்டரிங் தேர். சோ இட் இஸ் ஆக்டிங் அஸ் an ஏஜென்ட் ஃபார் யூ. ஏஜென்ட் ஃபார் யூ பர்சன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம். ஆனா நாட் அஸ் அ மேனேஜிங் ஏஜென்ட் ஆர் செக்ரட்டரி ஆர் ட்ரெஷர் ஆஃப் அ கம்பெனி. நான் சொல்றேன் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்ம பண்ண வைக்க முடியாது. there are some restricted manner, அதுதான் மீன் பண்றாங்க. Not only that, with respect to second point, says may affect, ensure, guarantee, underwrite or participate in managing or carrying out of any issue of loans or any other securities, probably that may be made by the state or local body or company or corporation or association, and this will be for the lending purpose. So ஒரு லெண்டாரா இருப்பாரு, ஒரு வேர்ட்ல மாத்தணும்னா லெண்டாரா இருப்பாரு. And third one, with respect to guarantee கொடுத்தது, பேங்க் கேரண்டி கொடுத்தது இருக்கு இல்லையா, that's about the third one. I'm not going line by line. டி, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்றீங்க, ஏதோ அந்த ப்ராப்பர்ட்டி மூலமா பணம் உங்களுக்கு வருது, அந்த ப்ராப்பர்ட்டி அந்த 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 ப்ராசஸ் வந்து பொசிஷன்ல வச்சுக்கிறது, அதெல்லாமே பண்றது. இ பாயிண்ட், டீலிங் வித் செக்யூரிட்டிஸ், ஓகே, அக்வயரிங், ஹோல்டிங் அண்ட் டீலிங் வித் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் எனி ரைட் எக்ஸெட்ரா விச் ஃபார்ம்ஸ் அ செக்யூரிட்டிஸ் ஃபார் எனி லோன்ஸ் ஆர் அட்வான்சஸ். ஸோ ப்ராப்ளி சார்ஜ் கிரியேட் பண்றது. F1, executing the trust. G1, administration of the trust as executor, trustee or otherwise. H point, probably அவங்க present or past employeesக்கு and அவங்களோட டிபெண்டன்ஸுக்கு அவங்க கேரண்டி or guarantee மணி charitable purposeக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு, அதுக்கு உண்டான பெனிஃபிட் ப்ரொவைட் பண்றதுக்கு உண்டான கன்வீனியன்சஸ் கொடுக்கறது. கன்வீனியன்ஸ் தான் the platform. And I point, வேற ஏதாவது ரிலேட்டட் ஒர்க் பண்றதுக்காக. ஓகே, and J point, and ஏதாவது நீங்க செல் பண்ணோம், இம்ப்ரூவ் பண்ணோம், மேனேஜ் பண்ணோம், டெவலப், எக்ஸ்சேஞ்ச், லீஸ், மார்கேஜ், டிஸ்போஸ் ஆஃப் எனி த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ், you can do so. And K point, வேற ஏதாவது பிசினஸ் ரிலேட்டட் அண்டர்டேக்கிங் பண்றீங்களா, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செபிக்கே பாத்துருக்கோமே, லீட் மர்ச்சன்ட் பேங்கர்னு ஒருத்தர் இருப்பாரு, மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இருப்பாங்க, எல்லாமே அதுதானே பண்ணுது. அண்ட் அதர் இன்சிடென்டல் அண்ட் கண்டியூசிவ் மேட்டர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் அட்வான்ஸ் ஆஃப் த பிசினஸ். அண்ட் இது தவிர வந்து கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுதோ, whatever other form of business specified by the central government and considered to be lawful will be carried on by this person, banker. So இதெல்லாமே additional activity. Yes, nature. Actually இவ்வளவுதான் additional activities, and it's an exhaustive list but not comprehensive. இது தவிர என்னென்ன பிசினஸ் இருக்கோ, மெயின் பிசினஸ் அண்ட் ஆன்சிலரி பிசினஸ், இது ரிலேட்டடா சப்போர்ட்டிவா என்னென்ன பிசினஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். இங்க சர்வீசஸ்ங்கிறது ஏஜென்சி சர்வீசஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீசஸாவும் இருக்கலாம். So agency services நம்ம very first point பார்த்தோம் இல்லையா, அந்த angle. Let me go for the next heading, board of directors to include persons with professionals and other experience. So this is with
This heading is related to the composition of the board. Here the act ensures composition of the board of directors in a professionals and related experienced person இருக்கணுங்கிறதுக்காக. At least 51% should have specialized knowledge and you should have practical experience in these fields. So line by line போகல. லைன் பை லைன் பார்த்தா இன்னும் ரொம்ப பெரிய டாபிக் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் லெவல்ல அண்ட் ஃபைனல் லெவல்ல வந்து யூ கேன் மேனேஜ் வித் திஸ். சார் ஓகே, பேலன்ஸ்டு போர்டா இருக்கணும். அதனால பேலன்ஸ் போர்ட்னா ப்ராபப்ளி நீங்க கம்பெனில பாப்பீங்கல்ல, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் எத்தனை பேர் இருக்கணும் இந்த ஆங்கிள். மினிமம் 2% ஸ்பெஷல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கனாமி, கோஆபரேஷன் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் தே ஷுட் நாட் ஹேவ் எனிவே கனெக்டட் வித் கார்பரேட் ஆர் கம்பெனிஸ், whether section 8 companies and other in the case of small scale industry la engage ஆகறமா இருக்க கூடாது. with trading, commercial, industrial concerns or whatever else. employee ஆவோ manager ஆவோ managing agent ஆவோ இருக்க கூடாது. small industrial concern firms ல வந்து இருக்கலாம், பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. எவ்வளவு வருஷம் இங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல டைரக்டரா இருக்கலாம்னா 8 years. இந்த 8 yearsங்கிற பீரியட் வந்து சேர்மனையும் ஹோல் டைம் டைரக்டரையும் இன்க்ளூட் பண்ணாதுப்பா. இட் ஓகே. So directors shall not face any conflict of interest. இது எப்பவுமே பொருந்தும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து ஆர்ம்ஸ் லென்த் டிரான்சாக்ஷன் இருக்காது. சோ அவங்க வந்து அவங்க சைட் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி வர சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் வந்து ஏதாவது ஹிக்கப்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா RBI will be ordering for the reconstitution of the board and probably ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து ரிமூவ் பண்றாங்கன்னா yes, that director can appeal to the central government and shall fill up the vacancies accordingly. Is it okay? Then banking company to be managed by whole-time chairman. Yes, there will be a whole-time chairman. Banking company in existence and also coming after, that is falls after that, will be following this provisions. So section 10B பத்தி பேசுறோம். அந்த ஒரு டைரக்டர் ஹோல் டைம் பார்ட் டைம் பேசிஸ்ல இருக்கலாம். சேர்மன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கணும். ஓகே, சேர்மன் he should be entrusted with the management. ஆக்சுவலா சேர்மனோட நேச்சரே இதான். சேர்மன்னா இதான் டெஃபினேஷன். சேர்மனோட பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரிண்டென்ஸ், கண்ட்ரோல் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சேர்மன்னா சேர்மன் சொல்றதுதான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேட்கணும்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சேர்மன் சொல்றது வந்து எப்பவுமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேட்கணும்னு அவசியம் இல்ல. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட சூப்பரிண்டென்ஸோட கண்ட்ரோலோட டைரக்ஷனோட தான் சேர்மன் இருப்பாரு. ஓகே, சோ சேர்மனுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்கானா? ஆமா, ஹீஸ் த சேர்பர்சன், எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்கு. அதுக்காக டைரக்டர்ஸ் வந்து கண்டுக்காம இருக்கிறது அர்த்தம் இல்ல. சரி, ஓகே. And this managing director, particular managing director பத்தி பேசுனீங்கன்னா நம்ம இங்க பார்த்தோம் சேர்மேன் வந்து ஆக்சுவலா ஹெட்டிங்ல வந்து சேர்பர்சன் என்னது ஹோல் டைம் சேர்பர்சன் பார்த்தோம் சேர்மன். பட் ஹோல் டைமும் இருக்கலாம் பார்ட் டைமும் இருக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? சோ இன்கேஸ் சேர்பர்சன் வந்து சேர்மன் வந்து பார்ட் டைம் பேசிஸ்ல அப்பாயிண்ட் ஆயிருந்தா இவரோட வேலையை வந்து மேனேஜிங் டைரக்டருக்கு என்ட்ரஸ்ட் பண்ணிருக்கணும். அண்ட் திஸ் பர்சன் ஆல்சோ வில் பி அப்பாயிண்டட் பை தி RBI அப்ரூவல். And under approval வந்து 5 years tenure period வரைக்கும் valid. Is it okay? Then goes to section 10BB. Now here this the section number specifically mention பண்றேன்னா probably you may expect this as a section number question itself. Director section number கொடுத்து ஒரு கேஸ் சரியா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, what is the power of RBI over here to appoint the chairman of the board of directors? Whether he is appointed on whole time basis or as a managing director of a banking company. So இந்த மாதிரி பேசிஸ்ல வந்து RBI க்கு என்ன பவர் இருக்குன்னா, if RBI thinks that இந்த வேகன்சி ஏதாவது இருக்கு, இது வந்து பேங்கிங் கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா, so appointed person who need not be a director of the banking company can be called as a deemed director. And அந்த பர்சனோட term of office வந்து 5 years வரைக்கும் validity இருக்கும். And this one with respect to minimum paid up capital and reserves, இதுதான் நார்மலா நம்ம பேங்கிங்னாலே இதுதான் மைண்ட்ல இருக்கும். சோ எவ்வளவு வந்து ரிசர்வ் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, CLR, SSR, statutory cash reserve ratio, CRR and SLR. Sorry. So cash reserve ratio, CRR, SLR, statutory liquidity ratio. So the terms inga kelvipatirupinga. So that's these with section 11 and 12. So section 11 is for the condition of the commencement of business. Minimum இந்த அளவுக்கு paid up capital and reserves இருந்தாதான் வந்து நீங்க பிசினஸை கமென்ஸ் பண்ண முடியும். இன்கார்பரேஷன் வேற கமென்ஸ்மெண்ட் வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எவ்வளவு இருக்கணும் மேம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, சோ அதை பத்தி வரை பண்ண வேண்டாம். இன்கேஸ் எக்ஸாமுக்கு வந்தா நீங்க எப்படி எழுதுனா போதும். செக்ஷன் 12 வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்து எவ்வளவு இருக்கணும்னா நாட் லெஸ் தென் ஹாஃப் ஆஃப் தி ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு அதை விட அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும்.
அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து சப்ஸ்கிரைப். சோ இது வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டலை விட half of the subscribe capital விட அதிகமா தான் இருக்கணும். So not less than half of its subscribe capital. Provided, please make a note, provided sometimes the capital வந்து proportional increase ஆகுதுன்னா probably it may be permitted to be secured within a period to be determined by the RBI. Maximum 2 yearsல வந்து இந்த டேக்குள்ள நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் கொடுக்கலாம். இட்ஸ் ஓகே. ஏன்னா ஏன் மேம் இந்த டேர்ம் அவ்வளவு கிளியரா அவ்வளவு கீழா நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா authorized capital increase பண்ணா நினைக்கிறாங்க. ஓகே, see authorized capital increase பண்ணதுக்கு further நான் வந்து probably I may be getting ready to issue the shares. Okay, probably இன்னொரு 1 or 2 years வந்து I may be planning to issue the shares. வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். அந்த ப்ராசஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல எனக்கு authorized capital இருக்கான்னு பார்ப்பேன். authorized capital எல்லாமே காலியா இருந்ததுன்னா என்னால வந்து நான் ஃபர்தரா வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரெடி ஆக முடியாது. இஸ் இட் ஓகே டு ப்ரொவைட் த ஷேர்ஸ்? அதனால என்ன பண்ணணும், ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஷுட் பி கிரேட்டர் தென் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் ஷுட் பி கிரேட்டர் தென் half of the ஆத்தரைஸ் கேபிட்டல். இது வந்து எனக்கு மேட்ச் ஆகாது. அப்ப ஏற்கனவே வந்து ஒரு 10 crores இருக்கு. அப்போ வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் கேபிட்டல் 5 crores இருந்தா போதும். இப்போ இன்னொரு 10 crores அடிஷனலா எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ 20 crores ஆயிடுது இல்லையா? அப்போ எவ்வளவு இருக்கணும் சப்ஸ்கிரைப் கேபிட்டல்? 10 crores ஆச்சு இருக்கணும். 10 crores இருக்காது இல்லையா? ஏன்னா நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே, ஆத்தரைஸ் தானே பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 10 crores. அப்ப வந்து கவர்மெண்ட் வந்து 2 years டைம் பீரியட் கொடுக்கும். சோ ஓகே, வாட் ஆர் ப்ளீஸ் ஹேவ் ஃபோக்கஸ் ஆன் திஸ். என்ன மாதிரியான ஷேர்ஸா இஷ்யூ பண்ணலாம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஏன்னா இது நார்மல் பேங்கிங் கம்பெனி தானே, அதே தான் வரும். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பிரிஸ்கிரிப்ஷன். கட்டாயமா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். நான் பெர்ஃபார்மிங் அசஸ்ங்கிற கான்செப்ட் வந்து குவைட் ஃபேமஸ் இந்த பேங்கிங் செக்டர் கம்பெனிஸ். சோ இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து எப்படி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும், இன்டர்நேஷனல் ரேட்டிங்கோட எப்படி கம்பேர் பண்ணும், எந்த பேங்க்ஸும் வந்து ஒரு சஃபிஷியன்ட் கேபிட்டல் இல்லாம ஆப்ரேட் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல. அவங்க இந்த மாதிரி சஃபிஷியன்ட் கேபிட்டல் இல்லாம ஆப்ரேட் பண்றாங்கன்னா they have to engage themselves with other banks for the relationship. and in case வந்து இந்த கேபிட்டல் குறைஞ்சிட்டே வருது, இரோட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து அது வேற பேங்க்ஸையும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. So probably you might have heard of the merger of banks. அந்த கேஸ்ல சொல்றோம். இப்போ இந்தியன் பேங்க் அண்ட் அலகாபாத் பேங்க் மர்ஜ் ஆயிருக்குல்ல. அண்ட் இது இந்த மாதிரி ரிலேட்டட் கைட்லைன்ஸ் எல்லாம் யார் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெசல் கமிட்டி. பெசல் கமிட்டி பொறுத்த வரைக்கும் மூணு டைம்ல அவங்க கமிட்டியா ஃபார்ம் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. சோ அது வந்து பெசல் 1 ரெக்கமெண்டேஷன், பெசல் 2 ரெக்கமெண்டேஷன் அண்ட் பெசல் 3 ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு. இதுல வந்து நம்ம பாக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து பெசல் 3 ரெக்கமெண்டேஷன். இது வந்து இந்தியன் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்காகவே கிளியரா வந்தது இருக்குப்பா. அண்ட் அதர் மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பெசல் 3 ஓடது பாத்தீங்கன்னா இந்த ஓட்டிங் ரைட்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது 10% விட எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் மேக் a note, no person can exercise of more than 10% of his holding, which may be increased to 20% in phased manner. ஆனா நானும் பேங்கிங் செக்டர்ல வந்து என்ன பண்ணிருப்பேன், லைக் லோன் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பேன். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் என்னோட ஷேர்ஸுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வரும் இல்லையா, இப்ப அதுக்கு எல்லாமே வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. ப்ளீஸ் மேக் a note. எவ்வளவு பண்ண முடியும் உங்களுக்கு, எவ்வளவு ப்ராபப்லி நீங்க வந்து அந்த பேங்க்ல வந்து ப்ராபப்லி யூ மே பி ஹோல்டிங் சம் 30% ஆஃப் த ஷேர்ஸ். ஆனாலும் உங்களுக்கு 10% ஆஃப் த ஷேர்ஸ் தான் தருவாங்க. ஓட்டிங்க்கு சொல்றேன். ஓகே, மிச்ச பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ணிப்பீங்க. ஓட்டிங்காக மட்டும் சொல்றேன். நீங்க வந்து எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா 10%. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது 20% ஏத்துவாங்களே தவிர நீங்க 30% ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, 40% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தான் வந்து நிறைய ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சண்டை போட முடியாது. சரி, ஓகே, சண்டை போட முடியாதுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் ரைட்ஸ் இருக்கு. இதுதான் பேங்கிங் செக்டரோட மெயின் ரூல்ஸ். ஹோப் இட் இஸ் ஓகே. ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தென் அண்ட் 3 pillars ப்ராபப்லி இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசும்போது ஒன்னு வந்து மினிமம் ரெகுலேட்டரி கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ் அண்ட் தேர்ட் வந்து மார்க்கெட் டிசிப்ளின். இந்த 3 விஷயங்கள் 3 பில்லர்ஸ்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்றாரு. இட் மீன்ஸ் டெஃபினட்டா இந்த 3 விஷயங்களும் ஒரு ஹெல்தி பேங்கிங் கம்பெனியை ரன் பண்றதுக்கு தேவைப்படுது. இந்த மினிமம் ரெகுலேட்டரி கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்ஸ்ங்கிறது ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க, லைக் கிரெடிட், மார்க்கெட் அண்ட் ஆபரேஷனல் ரிஸ்க் வச்சு. அண்ட் சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ்ங்கிறது அதுக்குன்னு ரெகுலேட்டிங் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. சோ என்ன மாதிரியான ரிஸ்க் வந்து பேங்க் வந்து ஃபேஸ் பண்ணும், அது எப்படி சூப்பர்வைஸ் பண்றது, அது எப்படி ரெகுலேட் பண்றதுன்ட்டு. அண்ட் மார்க்கெட் டிசிப்ளின்ங்கிறது நீங்க என்னென்ன விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணும்,
நீங்கன்னா பேங்க், ஓகே சாரி நீங்க சொல்லக்கூடாது பேங்க். சோ பேங்க் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்து டிஸ்க்ளோஸ் பண்ணா டிரான்ஸ்பரன்சி இருக்குங்கிறது மார்க்கெட் டிசிப்ளின். தட்ஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஒன். சோ 3 pillars. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பெட்டர் கேபிட்டல் குவாலிட்டி அண்ட் பஃபர்ஸ். ஸோ பஃபர்ஸ் ரைட். சோ எவ்வளவு இருந்தா பெட்டரா இருக்கும், அதுக்காக வந்து மினிமம் காமன் ஈக்விட்டி டயர் 1 அண்ட் டயர் 2 ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணும். அண்ட் ஆப்வியஸ்லி பெசல் 3 ஓட தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு கம்ப்ளை வித் தட். அண்ட் இப்போ வந்து 2019 கம்ப்ளைன்ஸ் கொடுத்திருக்காங்க. And ensure minimum total capital of 9% on the total risk weighted assets. Okay. இதே வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸா இருந்தா இட் பிகம்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். டெஃபினெட்லி லாஸ்ட் 2 quartersல பப்ளிக் செக்டார்ஸ் ப்ராபப்ளி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லோ நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து இந்த லாஸ்ட் 2 quartersல வந்து லாஸே வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாமே ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் வந்து லைக் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் இல்லைன்னா வேற பேங்கோட மர்ஜ் ஆகுதுன்னா மெயின் ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ப்ராபப்ளி யூ மைட் பி நோயிங் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஒரு லோனா கொடுத்திருப்பாங்க. அந்த லோன் வந்து இப்ப நம்மளோட பணம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லோன் வந்து அவங்களால ரீபே பண்ண முடிஞ்சிருக்காது. அந்த ரீபே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா அந்த லோன் கொடுக்கும் போது பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா அசெட் சைட்ல லோன் கொடுத்ததா இருக்கும் இல்லையா. பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. So bank will be providing loan to the outsider. So it's an asset to the company. So on the hope and on the confidence that it will be returned. Okay, repayment will be done. Hopefully 100%. In case வந்து இந்த ரீபேமெண்டே பண்ண முடியாதுன்னா இது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு மாறிடும். அதனால பேரே பாத்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட். இந்த அசெட் வந்து ஒன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஓகே, இந்த அசெட் வச்சுக்கிறதுக்கு பதிலாக க்ளோஸ் பண்றது பெட்டர். கெட் மை பாயிண்ட். இந்த அசெட் வச்சுக்கிறதுக்கு பதிலாக க்ளோஸ் பண்றது பெட்டர். அப்ப எப்படி மேம் க்ளோஸ் பண்ணுவாங்க? வரி பண்ணாதீங்க. 7.3 இதை பத்தி தான் நம்ம டீடைலா பேச போறோம். ஓகே, சோ இது பேர் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட். செக்யூரிடைசேஷன் சப்ஸ்டான்சின்னு கேள்விப்பட்டிருக்கலாம், அது 7.3ல கவர் பண்ணலாம். Then goes with restriction on commission, brokerage, discount case. இதுக்கெல்லாமே வந்து மொத்தமாவே வந்து 2.5% ஆஃப் த பிரைஸ் தான் வந்து கொடுக்கலாம் இருக்கு. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கமிஷன் ரெமுனரேஷன் நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. Prohibition on charge of unpaid capital. If created, it will be invalid. Please make a note. This is controversy to the Companies Act provision. இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நம்ம வந்து பாக்கணும்னு சொல்றது. See, கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து அன்பெய்ட் கேபிட்டல் மேல சார்ஜ் கிரியேட் பண்ணலாமா? பண்ணலாம். புக் டெப்ட்ஸ் மேல கிரியேட் பண்ணலாம். இதெல்லாமே சார்ஜ் கிரியேஷன் ஏரியாஸ். பட் இங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சார்ஜ் கிரியேட் பண்ணா அது இன்வாலிட் ஆயிடும். பிகாஸ் பேங்கிங் கம்பெனி டஸ் நாட் அலோவ் தட். ஓகே, அண்ட் லிமிடேஷன் ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். எஸ், ப்ராபப்ளி ஏற்கனவே இருக்கிற கேபிட்டலைஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருந்தா, புரோக்கரேஜ் கமிஷன் இதெல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணியிருந்தா அதுக்கு பிறகு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1959 பார்க்கும்போது வித்தவுட் ரைட்டிங் ஆஃப் த அபவ் எக்ஸ்பென்சஸ் டிவிடெண்ட் பே பண்ணலாமானா டெப்ரிசியேஷனுக்காக வந்து நீங்க எல்லா அமௌண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களா, அதுக்குண்டான adequate provisions ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களா வித் ரெஸ்பெக்ட் டு பேட் டெட்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு டெப்ரிசியேஷன் பார்த்திருப்பீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு பேட் டெட்ஸ் ஆடிட்டர் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தா, அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட நீங்க ஸ்பெசிபிக்கா அப்ரூவல் வாங்கி இருந்தா பண்ணலாம். ஓகே, தென் transferring to reserve fund. Yes, this is an important category. ஏன்னா நீங்க கேஸ் லாஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பேங்கிங் கம்பெனிஸ் இந்தியால இன்கார்பரேட் ஆயிருக்கும்ல, அதுல ஒரு சம் ஈக்குவலன்ட் ஆஃப் நாட் லெஸ் than 20% of the profit each year. Please make a note of this data. Unless amounting fund plus share premium account இருக்கு greater than or equal to paid up capital இருந்ததுன்னா, unless specific exemption made by இதுவா இருந்த. So ரெண்டு unless. So ரெண்டு எக்ஸம்ஷன் கேஸ். ஸோ நார்மலா வந்து ஒவ்வொரு வருஷத்தோட ப்ராஃபிட்டை வந்து 20% வந்து ரிசர்வ் ஃபண்டுக்கு மாத்தணும். இன்கேஸ் இந்த கேட்டகரி, ஸோ அமௌண்ட் இன் ஃபண்ட் பிளஸ் ஷேர் பிரீமியம் அக்கௌண்ட் வந்து பெய்ட் கேபிட்டல் விட அதிகமா இருந்துச்சுன்னா மாத்த தேவையில்லை. இதே வந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக் எக்ஸம்ஷன் கொடுத்தோம்னா மாத்த தேவையில்லை. எவ்வளவு நீங்க வந்து அப்ராப்ரியேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்குள்ள 21 daysக்குள்ள along with the reasons you have to provide. And with respect to 25% of the net profit before appropriation to reserve fund வந்து scheduled commercial banksக்கு பொருந்தும். So 20% வந்து normal, with respect to scheduled commercial banksக்கு 25%. It is okay. இது வந்து ரிசர்வ் ஃபண்டுக்கு. அது இல்லாம கேஷ் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணா இது வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸுக்கு. Every banking company, so we are talking about non-scheduled banks, maintain, please make a note of it, maintain on daily basis. எப்படி மெயின்டைன் பண்ணோம்? டெய்லி பேசிஸ்
எப்படி மெயின்டைன் பண்ணும்? பேரே பாருங்களேன், கேஷ் ரிசர்வ். அப்ப மோட் வந்து கேஷ் ரிசர்வ் இட் செல்ஃப் அதுவாகவோ இல்லைன்னா ஆர்பிஐ ஆர் எஸ்பிஐ இல்ல வேற ஏதாவது நோட்டிஃபைடு பேங்க் கிட்ட ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கணும். அப்படின்னா கேஷாவே வச்சுக்க என்னமா பண்றது? பார்ட்லி இன் கேஷ் வச்சுக்கலாம், பார்ட்லி இன் சச் அக்கௌண்ட் ஆர் அக்கௌண்ட்ஸா வச்சுக்கலாம். ப்ராபப்லி அட்லீஸ்ட் 3% ஆஃப் டோட்டல் TLDL சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் லயபிலிட்டி. ஓகே, ஒவ்வொரு மாசமும் இது வந்து மெயின்டைனிங் டெய்லியா இருந்தாலும் ஒவ்வொரு மாசமும் 20th அன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணா போதும். ஸோ இது வந்து ஆர்பிஐ ஆக்ட்ல செக்ஷன் 42ல கவர் ஆகுது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 18ல கவர் ஆகுது. குவைட் அன் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் டு நோ. ஓகேயா, டன். எதுக்காக இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா நம்மளோட பணத்தை வச்சுதான் பேங்கிங் கம்பெனியே இருக்கு இல்லையா? நீங்க 1000 ரூபாய் போட்டாலும் பரவாயில்ல, 1000 கோடி ரூபாய் போட்டாலும் பரவாயில்ல, யூ ஆர் த மெயின் ரீசன் வை த பேங்கிங் கம்பெனி இஸ் ஆக்டிவ். அதனால நீங்க எப்ப போய் இப்போ நீங்க எப்பயாவது பணம் ஏடிஎம் மிஷின்ல எடுக்கும் போது பணம் இல்லைன்னா உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? ட்ரை டு கெட் மை பாயிண்ட். ஏடிஎம் மிஷின்ல பணம் இல்லைன்னா கோவம் வராது, எரிச்சல் வரும். கோவம் வேற எரிச்சல் வேற. கெட் இரிட்டேட்டட். என்னடா நம்ம பணத்தை கூட நம்மளால எடுக்க முடியலையே, இரிட்டேஷன் வரும். And you have ever tried that you put your card inside the machine, you insert the card and you find that zero balance in your account. கோவம் வரும்ல? ஏன்னா என் கணக்குல என் பணம் இல்லைங்க, என்னாச்சு? உடனே யூ நாட் ஹேவ் எனி அதர் கமிட்மெண்ட்ஸ். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வேலையா இருந்தாலும் இமிடியட்லி அப்ரோச் டு தி பேங்க் இல்லையா? அப்போ உங்க பணம் வச்சுதான் மிச்சம் வந்து அப்ப நீங்க ஒரு நாள் போயிட்டு உங்க பணத்தை நீங்க செலவு பண்றதுக்காக எடுக்கும் போது அந்த பணம் இல்லைன்னா அது எப்படி இல்லாம போகும்? ஏன் பணம் தானே, உங்க பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுது? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருதுல்ல, அப்ப ஏதாவது பிசினஸ்ல இன்வால்வ் ஆகணும்ல, அதுக்காக தான் லோன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுது. ஆனாலும் நீங்க கேட்கும் போது உங்க பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணா, அதுவும் டெய்லி பேசிஸ்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் மெயின்டைன்ட் ஆன் டெய்லி பேசிஸ்? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நேச்சர் ஆஃப் கம்பெனிஸ். சோ ப்ராபப்லி சப்சிடரி கம்பெனி ஃபார்ம் பண்றது, அதுக்குண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹோல்டிங் ஆஃப் ஷேர்ஸ் மத்த கம்பெனில சில எப்படி ஹோல்ட் பண்றது, இட்ஸ் லைக் அ ப்ரிவென்ஷன். சோ நார்மலா அந்த பேங்கிங் கம்பெனியோட ஆக்டிவிட்டி வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் வித் எனது ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்ட்ரோலிங்காகவும் அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்காகவும் இல்ல. சோ இன் தட் கேஸ் ப்ரீவியஸ் பர்மிஷன் ஆஃப் ஆர்பிஐ வேணுமானா டெஃபினட்டா ஒரு சப்சிடரி கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ரீவியஸ் பர்மிஷன் கட்டாயமா வாங்கணும். Then goes with restrictions on loans and advance. So restriction to any of its director or to any firm in which the director is interested. So இது வந்து conflict of interest வந்துருங்கிறதுக்காகப்பா. So loan or advances வந்து டைரக்டருக்கு ப்ரொவைட் பண்ணலாமா, இல்லைன்னா அந்த டைரக்டர் வந்து ஒரு ஃபர்ம்ல பார்ட்னரா இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு கேரண்டரா இருக்காரு, அந்த மாதிரி கேசஸ்ல. So banking companies are normally prohibited from granting loans and advances on the security of its own shares. So உங்க ஷேர்ஸ் வச்சே நீங்க வந்து லோன் வாங்கலாமான்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணி வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க பண்ணலாமா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணி அதுவே கொடுக்க முடியாது. ஓகே, சோ தட்ஸ் மீனிங்லெஸ். லைக் சோ நார்மலா நீங்க அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பாத்திருப்பீங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் மினிமம் 2 பார்ட்டிஸ் வேணும். இப்ப இந்த இடத்துல வந்து நானே என்னோட ஓன் ஷேர்ஸை செக்யூரிட்டைஸ் பண்ணி பணம் லோன் வாங்கிக்கிறோம்னா தட்ஸ் மீனிங்லெஸ், ரைட்? And RBI also is எவ்வளவு advances provide பண்ணும் on public interestங்கிறதுக்கு restrictions provide பண்ணிருக்கு. Then section 21 with respect to how far RBI is empowered ஒரு policy determine பண்றது, என்ன பர்பஸ்க்காக, சோ என்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்கும், எவ்வளவு மார்ஜின் மெயின்டைன் பண்ணா, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இஸ் இட் ஓகே? தென் லைசன்சிங் ஆன் பேங்கிங் கம்பெனிஸ். எஸ், இது ஒரு மெயின் ஹெட்டிங் இல்லையா? ஒரு பேங்கிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம்னா அப்படியே கேஷுவலா ஸ்டார்ட் பண்ண முடியாது. இங்க செக்ஷன் 222 கிளியரா சொல்லிருக்கு வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட். சோ முதல்ல வந்து ஒரு பேங்கிங் கம்பெனி கமென்ஸ் ஆகணும்னா அது ப்ராப்பரா ஆர்பிஐ கிட்ட அப்ளை பண்ண பிறகு, தட் இஸ் ஆர்பிஐ ஹேஸ் அ சோல் பவர் டு கிராண்ட் த லைசன்ஸ். சோ நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணோம்னு சொல்ல மாட்டோம், ஆர்பிஐ கிட்ட அப்ளை பண்ணுவோம். சோ இது வந்து என்ன பர்பஸ்க்காக லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அண்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும், என்னென்ன கேசஸ்ல வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம், லைசன்ஸ் கேன்சல் பண்ற டைம்ல என்னென்ன கேசஸ்ல நீங்க அப்பீல் பண்ணலாம், இதெல்லாமே இருக்கு. So second point here is with respect to what are the conditions need to be satisfied பார்க்கும்போது ப்ராபப்லி உங்க புக்ஸ் ஆஃப் தி கம்பெனி ஆஃப் தி இதை வந்து நீங்க கிளியரா எனது பார்ப்பாங்க எல்லாமே பொசிஷன் மெயின்டைன் பண்றோமான்ட்டு. ஸோ கம்பெனிஸ் இன் அ பொசிஷன் டு பே இட்ஸ் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டெபாசிட்டர்ஸ். அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் நாட் டிட்ரைமெண்டல் டு த இன்ட்ரெஸ்ட். ஸோ பப்ளிக் பாலிசிக்கு அப்போஸ்டா இல்ல, எல்லாமே வந்து ஆஸ் பர் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கு, இதெல்லாமே பார்ப்பாங்க. அண்ட் ரூரல் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் அ செப்பரேட் ஆக்ட் அண்டர் த பார்லிமெண்ட். ஸோ திஸ் ஆக்ட் வில் பி ஃபாலோட் and not this act. Please make a note.
ஆர்ஆர்பிஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பிஸ்க்கு தனியா ஆக்ட் இருக்கு 1976ல. அதனால பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்ளிகபிள் இல்ல. ஹோப் இட் இஸ் ஓகே. எஸ், வித் ரெஸ்பெக்ட் டு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணது மாதிரி கேன்சலேஷனுக்கும் ரைட்ஸ் இருக்கு. என்ன பர்பஸ்க்காக வந்து லைசன்ஸ் கொடுத்திருக்காங்களோ, சோ இஃப் த கம்பெனி மெயினா பேங்கிங் கம்பெனி தானே, பேங்கிங் பிசினஸ் தானே, சோ பேங்கிங் பிசினஸ் இனிமே இந்தியால கேரி ஓவர் பண்ண போறது இல்ல, சீசஸ்னா எஸ் ஆப்வியஸ்லி என்ன வேற கண்டிஷன்ஸ் வச்சு பேங்கிங்காக லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அத ஃபெயிலியர். சோ அதுல ஃபெயிலியர். And probably in case RBI கொடுத்த cancellationல வந்து you feel aggrieved னா within 30 days you can appeal to the central government, and the central government, whatever the central government decides will be the final. So ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா டெஃபினட்டா லைசன்ஸ் வாங்கணுங்கிறது. ஆர்பிஐ வந்து கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கு 2016ல லைசன்சிங் எப்படி புது பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்றது. சோ எப்படி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டேப்ங்கிற ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு. சோ டேப்ங்கிறது ஸ்பெசிபிக் பீரியடால ஒன்னும் இல்ல, எப்போ அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும்னு. சோ whenever you feel like starting you can do so. சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பந்தன் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி பேங்க் லிமிடெட் வந்து 2015ல லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது தவிர நிறைய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ்க்கும் இது பொருந்துதுப்பா. Is it okay? So it's applicable for the non-banking financial companies also. Okay. So control on the opening of new business. Yes, we'll go for section 23. So section 23, opening of new business பண்ணலாமா? சரி, நீங்க பேங்கிங் பிசினஸ் பண்றீங்க, பேங்கிங் எல்லாமே ஆர்பிஐயோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இப்ப நீங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் நீங்க வந்து ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்காம பண்ண முடியாது. சோ ஆர்பிஐ இஸ் எம்பவர்ட். whatever it is, in case you are opening outside India also, please make a note. இதெல்லாமே உங்களுக்கு இன்கேஸ் கேஸ் ஸ்டடி வந்து ஹைலைட்டடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் ட்விஸ்ட் வைக்க சான்சஸ் இருக்கு. நான் இந்தியால ஓபன் பண்ணல, அவுட் சைட் இந்தியா தான் ஓபன் பண்றேன்ட்டு. ஆர் யூ மே பி டிரான்ஸ்ஃபரிங் த எக்ஸிஸ்டிங் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் தட் கேஸ் ஆல்சோ. அப்போ வேற எதுக்கு வந்து தேவை இல்ல பெர்மிஷன்? எல்லாத்துக்குமே நம்ம ஆர்பிஐ கிட்ட டெவலப்மெண்ட் வந்து ஸ்லோடா ஆகக்கூடாது இல்லையா? ரெகுலரைசேஷன் நம்ம பாத்துருக்கோம்ல. சோ அந்த மாதிரி கேசஸ்ல இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஓப்பனிங் அ பிரான்ச் வித்தின் த சேம் சிட்டி ஆர் டவுன் ஆர் வில்லேஜ், யூ நீட் நாட் கெட் த பெர்மிஷன். அண்ட் ஒரு டெம்பரரி பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் இந்த எக்ஸிபிஷன்ல கான்ஃபரன்ஸ் மேலாம் பாத்தீங்கன்னா இந்த 20 டேஸ்க்கு 15 டேஸ்க்கு எல்லாம் ஒரு பூத் மாதிரி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேசஸ்ல வந்து யூ நீட் நாட் கெட் த பெர்மிஷன். சரி, ஓகே. அதுக்கு வேற மாதிரியான பெர்மிஷன் இருக்கு. ஆர்பிஐ கிட்ட அந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, as per the section 22. Then maintenance of percentage of liquid assets, which is called as statutory liquidity ratio. இந்தியால மெயின்டைன் பண்ணோம். ஓகே, அது ஏமா இந்தியால மெயின்டைன் பண்ணோம்? ஏன்னா நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது கேஷா மெயின்டைன் பண்றது. இது வந்து லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது லிக்விட் ஃபார்ம்ல நம்ம வச்சுப்போம். ஸோ இட்ஸ் நாட் டைரக்ட்லி அஸ் கேஷ். ஓகே, ஸோ ஹைலி லிக்விட் அசெட்ஸ்ல நம்ம போடுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் 25% ஆஃப் டிடிடிஎல், so total of time and demand liabilities will be taken on the close of any day. Probably என்ன மோட்ல மெயின்டைன் பண்ணலாம்னா கேஷ், கோல்ட், unencumbered approved securities, and they are valued at a price not exceeding the current market price. Okay. Okay, so இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. So என்னது எஸ்எல்ஆர் பார்த்திருக்கோம் அண்ட் சிஆர்ஆர் பார்த்திருக்கோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் இன் இந்தியா மெயின்டைன் பண்ணணுமா? எஸ், அட்லீஸ்ட் 75% of the demand and time liabilities definitely have to maintain at the close of the business of the last Friday of every quarter. Okay, so probably இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேங்க் ஆடிட்னு சொன்னாலே பயங்கர டென்ஷன் ஆவாங்க. டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் டென்ஷன் ரிலேட்டட் கேஸ். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் கம்ப்ளைன்ஸுக்கு. அதனால பேங்க் ரிலேட்டட் ஆடிட்னாலே ஒரு 20-25 days உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும் சொல்லுவாங்க. இப்ப மத்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து ரேண்டமா நீங்க டுகெதரா 2-3 ஆடிட் கூட சேர்த்து பாத்துருவோம். இதே வந்து பேங்கிங் ஆடிட்னு போனா, பேங்க் ஆடிட்னு போனா ஒரு 20-25 days அப்படியே பிளாக் ஆயிடும் சொல்லுவாங்க. பேங்க் ஆடிட் போனா வேற வேலையே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. ஆஃப்டர் ஆல் பப்ளிக்கோட பணம் தானே அங்கெல்லாம். எந்த ஒரு கேஸ்லயும் யாரும் ஏமாந்துடக்கூடாது இல்லையா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Now proceeding for section 26 with respect to submission of returns on unclaimed deposits. So sometimes வந்து deposits வந்து unclaimed இருக்கும் இல்லையா? So there is no person to claim the amount. அப்போ அது related returns வந்து returns ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கிறது. ஓகே, so who has to submit the return? Every banking company. அதுக்குள்ள prescribed form and format இருக்கு. யார்கிட்ட? ஆர்பிஐ கிட்ட. என்ன பர்டிகுலர் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து அன்ஆபரேட்டடா இருக்கு 10 years, இந்தியாவில 10 years வரைக்கும் அந்த அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணவே இல்லைன்னா have to give the details. When to submit within 30 days after the close of each calendar year. Okay, ஒவ்வொரு calendar year முடிஞ்சிருது. Financial year, please make a note. It's a calendar year. It's not a financial year. Okay. In the case of fixed deposits, the 10 years period வந்து கவுண்ட் ஆகுது from the date of expiry of such period now. Okay, so அந்த fixed deposit period வந்து பார்ப்போம். இந்த அக்கௌண்ட் ரிலேட்டடா இருக்கும்போது ஒவ்வொரு 10 yearsம் பூல் ஆகிட்டே போயிடும்.
ஓகே. அண்ட் ரூரல் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஐபி பேங்க்ஸ் பொறுத்த இது வந்து நபார்ட் கிட்ட கொடுப்பாங்கப்பா. இந்த பேங்கிங் ரிலேஷன் ஆக்ட் அப்ளிகபிள் இல்ல. Submission of return forms to RBI is every banking company. RBI kita assets and liabilities related over a month, every Friday, last Friday of every month they have to submit it. And other related provisions like statements, information எல்லாம் furnish பண்றது அதுக்குள்ள specified period இருக்கும். Every half year, they calling for the information relating to the investments of banking company, how they are classifying the advances in industry, commerce and agriculture அதெல்லாமே கேட்பாங்க. And bank related audit பார்க்கும்போது audit of balance sheet and profit and loss account covers from section 30. And the RBI has the power to regulate on this for inspecting any banking company accounts and books and accounts. Within prescribed format for annual accounts. Okay. Giving directions to banking company is RBI role தான் இங்க play பண்ணுது. So I'm not going line by line. Then public interest இருக்கான்னு பார்ப்போம். As per the banking policy எல்லாமே வந்து கரெக்டா போயிட்டு இருக்கா, detriment to the interest of the public ஜுடிஷியலா இருக்கக்கூடாது. And the proper management follow பண்ணுன்றது. Okay. So just go with the complying with the directions. Power of RBI ஏற்கனவே நம்ம அங்க பார்த்திருக்கோம். பட் அகைன் இந்த செக்ஷன் பை செக்ஷன் பார்க்கிறோம். Section 35AB படி பாத்தீங்கன்னா issuing director with respect to stressed assets, so non performing assets அந்த கேட்டகரி எல்லாம் வந்துடும். அண்ட் வேற என்ன அத்தாரிட்டிஸ் அண்ட் கமிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. 35B பொறுத்த வரைக்கும் ப்ரையர் அப்ரூவல் RBI கிட்ட இருந்து வாங்கணும். எதுக்காக? மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் அப்பாயின்மெண்ட்டுக்கு டேர்ம் பாக்குறோமோ அப்போ ரீஅப்பாயின்மெண்ட், ரெமுனரேஷன் பிக்ஸ் வந்து ரிமூவலுக்கு இது டைரக்டர்னு சொல்றோம், மேனேஜிங் டைரக்டர்னு சொல்றோம், சேர்மன் டைரக்டர் எல்லாருமே இன்க்ளூடட். அண்ட் அது இல்லாம ஆர்டிகல்ஸ் அண்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து ஏதாவது அமெண்ட் பண்றாங்க, அதுக்கும் இது அப்ரூவ்ட். ஓகே. So 36A and 36B பொறுத்த வரைக்கும் removal of manager and other persons from office and appoint additional directors. And 36E பொறுத்த வரைக்கும் suspension of board of directors in certain cases. அப்போ central government will take the power to acquire the undertaking of the banking company. அப்போ யார் undertake பண்ணுவானா? board of directors எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஓகே, எல்லாருமே போயிட்டாங்கன்னா who is managing the banking company? அப்போ central government will take the rule. ஓகே, ப்ராபப்ளி டெபாசிட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து இந்த பேங்கிங்ல இருக்க போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கிறாங்கன்னா டோட்டலா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டேக் த பவர். ஸோ யூ கேன் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். அண்ட் செக்ஷன் 37 இஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் பிசினஸ். அப்போ வந்து அப்ளை ஃபார் மொரட்டோரியம் பீரியட், லைக் எக்ஸ்டென்ஷன் பீரியட், அந்த கேப்புக்காக சொல்றது. ஓகே, டன். Moratorium is an order or stay for staying the commencement or continuance of all legal not exceeding 3 months. So ஒரு பீரியட் வரைக்கும் ஒரு டிலேக்காக சொல்லுவாங்க. அந்த டிலே வந்து மேக்ஸிமம் 6 months தான் தருவாங்க, அதுக்கு மேல தர முடியும். ஓகே. Then last we go for section 38 to 44 on winding up of banking companies. RBI கிட்ட அப்ளை பண்ணுங்க. என்ன ரீசனுக்காக இருக்கும்னா அப்ளிகேஷன் பை RBI, நாட் RBI கிட்ட அப்ளை பண்றது இல்ல. RBI will apply for the winding up. மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணல. பேங்கிங் கம்பெனியோட பிசினஸ் வந்து சரியா பண்ணிக்கல, ஏன்னா லைசன்ஸ்க்காக என்ன ப்ரொவைட் பண்ணிருக்காங்களோ அது பண்ணல. ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் வந்து ப்ரொஹிபிட் பண்ண கேஸ்ல வேற ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆக்ட் வந்து கண்டினியூஸா வந்து கம்ப்ளை பண்ணாம இருக்குது. நான் சாட்டிஸ்பேக்டரி காம்ப்ரமைஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ப்ராபப்ளி கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம், அதை வந்து ப்ராப்பரா ஃபாலோ அப் பண்ணல. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் ப்ரீஜுடிஷியல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டெபாசிட்டர்ஸ். இது வந்து mandatory wind up. Mandatoryனா RBI is taking the power. Voluntary wind upங்கிறது RBI will certify whether இப்ப நாங்களே போயிட்டு நம்ம எல்லாம் பேங்க் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளே போயிட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா அந்த பேங்கிங் கம்பெனி வந்து whether it can pay its debts in full பார்ப்பாங்க, அது பிறகு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. So what is the power here for central government to acquire a banking business? Yes, compulsorily transferring the shares, it can do so. Amalgamation of banking companies நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா, பண்ணிக்கலாம். So there should be a proper approval on the scheme of amalgamation as per the terms and conditions. Usually amalgamation என்ன terms and conditions ஓட amalgamate ஆகுது அதெல்லாமே பார்ப்பாங்க. இட்ஸ் வெரி டீடைல்டு ப்ரொசீஜர்னு சொல்லலாம். எப்படி அமல்கமேட் பண்ண முடியும்னா ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த ஓட்டிங் ரேஷியோஸ் பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஜெனரல் மீட்டிங்ல 2/3 மெஜாரிட்டி வந்திருக்கணும். ஓகே, 2/3 மெஜாரிட்டி 66.67 மெஜாரிட்டி தான் வந்து 2/3 மெஜாரிட்டி. அன்வில்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ்க்கு உண்டான வேல்யூவை வந்து அவங்க ரிசர்வ் வாங்கிக்கலாம். இந்த ஷேரோட வேல்யூ எவ்வளவுங்கிறது RBI டிட்டர்மைன் பண்ணும். RBI வந்து சாங்ஷன் கொடுக்கும். எப்பனா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா RBI சாங்ஷன் பண்ணும், அதுக்கு பிறகு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம். இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஃப்ரம் தட் டேட் ஆன்வர்ட்ஸ் இட் வில் பி தி பிசினஸ் வில் பி சஸ்பெண்டட். சோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வித் திஸ் ஒன்.
And now வச்சுக்கோங்க இந்த scheme of reconstruction and amalgamation moratorium வராது. Because it's a detailed process, sometimes it takes a long period to be completed. Moratorium வராது. Yes, so first one done. Next I have to go for role of R பார்க்க போறோம். Probably நம்ம எப்படி banks are the agents for the customersங்கிற மாதிரி பார்த்தோம். So in that way, RBI ஓட power or role வந்து பாத்தீங்கன்னா it's a very key role. ஒரு மானிட்டரி பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் பாலிசிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னா இட்ஸ் த்ரூ ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங். ஸோ ஆர்பிஐ இஸ் நாட் ஓன்லி த ரெகுலேட்டர் பட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டர். இந்த டிரான்சிஷன் ப்ராசஸ் தேவைப்படுது இல்லையா, இந்த ரெகுலேட்டர் வந்து ஃபெசிலிட்டேட்டர் மாறுதுன்னா சும்மா இல்ல, நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ பேங்க்ஸை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் ரோல் ஆஃப் ஆர்பிஐன்னு சொன்னாலும் நம்ம பவர்ஸ் தான் பண்ண போறோம். Regulatory role of commercial banks, so it falls under the Department of Banking Operations and Development Agencies where they regulate the commercial and local area banks. Labs னு சொல்லுவாங்க, local area banks. அதெல்லாமே வந்து Banking Regulation Actல covered and also RBI Actல covered. Okay. And what are the functions னு பாத்தீங்கன்னா, prescription of regulations for compliance like Banking Regulation Act, licensing and branch expansion, maintenance of statutory liquidity reserves, management and operations, amalgamation, reconstruction, liquidation is எல்லாமே covered. So okay. And yes, this famous act, prevention of money laundering. Prevention, நமக்கு syllabusல இருக்கு anti money laundering னு சொல்லிட்டு படிப்போம். Prevention of, one second. Can you hear me right? Prevention of money laundering. So நமக்கு இந்த நெக்ஸ்ட் ஹெட்டிங்ல வந்து ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட்னு பார்ப்போம். ஸோ ஆன்டி மணி லாண்டரிங் செல் கிரியேட் பண்றது, ஏஎம்எல் செல்னு ஷார்ட்னா சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து ஆர்பிஐ பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லலாம். இப்போ நம்ம பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மாற்றாங்க இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இதெல்லாமே ஆர்பிஐயோட ரோல் தானே. And you also have this CFT, this is related to terrorism, like combating financing of terrorism and tracking domestic and global developments, and in AML and also CFT. So AML is anti-money laundering cell and CFT is combating and financing of terrorism. So terrorism kaga finance பண்ண ஸ்டாப் பண்றது. Approval monitoring of board level appointments, ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். So நம்ம வந்து like they have to get the permission from RBI ன்னு சொல்லிட்டு, so நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல. And making recommendations with respect to public sector banks. யாருக்கு ரெக்கமெண்ட், இஸ் ஆர்பிஐ இஸ் ஃபெசிலிட்டேட்டர் இல்லையா, கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்றது, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், சேர்மன் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றதுக்காக. And how the salaries are being fixed, payment of superannuation benefits. And not only to the public sector banks, also it provides its recommendation to the nationalized bank or boards. So the same thing carries over. And licensing of banks, so issue of authorization, consider press presentations and compliance, branch licensing policy review பண்றது, maintenance and updation of database with respect to branches, extension counters, ATMs எல்லாமே பார்க்குது. And banking policy இருக்கு, new policy initiatives எல்லாம் carry over பண்றது banking policy. Is it okay? So major activities வந்து என்ன formulate பண்றாங்கன்னா, formulation of policy and issue of prudential guidelines, formulation of issue with respect to capital structure, with respect to regulatory guidelines, the Basel framework பார்த்தோம்ல, இது வந்து Basel 2 ஓடவும் செய்யறோம். ஏன்னா நமக்கு அங்க ஃபோக்கஸ் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், அதனால Basel 3 பார்த்தோம், இங்க வந்து Basel 2 கவர் பண்ணுவோம். அண்ட் அது இல்லாம அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்றது, சோ இதுக்குண்டான பாலிசி கைட்லைன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், வித் ரெஸ்பெக்ட் டு காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட் ஆன் என்பிஏ, சோ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஆன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், FCRAன்னு சொல்லுவோம். ஓகே, இது இல்லாம பேங்க்ஸுக்கு வந்து டைரக்டிவ்ஸ் இஷ்யூ பண்றது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்காக, டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு எப்படி இருக்கணும், கரண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அண்ட் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட், brokerage ஆன் டெபாசிட்ஸ் ரிலேட்டட் பேமெண்ட்ஸ்க்காக, டெபாசிட்ஸ் பண்ணும்போது ஏஜென்ட்ஸ் மூலியமா பண்றாங்க இல்லையா அது, அண்ட் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கறது, டெபாசிட்டர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு, அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்றது, அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் ரிலேட்டட் அதெல்லாமே டைரக்ட் பண்றது ஆர்பி. கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எஸ், ஃப்ரம் அண்ட் டு பேங்க்ஸ், எல்லா நோட்டிஃபைட் ஆல் இந்தியா பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யாரெல்லாம் டிஃபால்டிங் பாரோவர்ஸ் தெரியுதோ வித் அவுட்ஸ்டாண்டிங் அக்ரிகேட் ஆஃப் 1 crore or அபவா இருந்தா அவங்க தான் டவுட்ஃபுல், தட் இஸ் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாசிபிகேஷன்ல கொண்டு வரலாம்.
or lost not suit filed accounts. அப்படின்னா அது sue பண்ணல இன்னும். And overseeing and monitoring Indian banks operations abroad வந்து பாத்தீங்கன்னா policy formulation and guidelines எல்லாம் இஷ்யூ பண்ணது எங்களோட வேலை. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் அது. அவங்களோட ப்ரொபோசல் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எக்ஸாமின் பண்றது, கிராண்ட் பண்றது, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸா ஓபன் பண்ணலாமா, ரெப்ரஸன்டேட்டிவ் ஆபீசஸா ஓபன் பண்ணலாமா, இல்ல பிரான்ச்சஸாவா, இல்ல வேற என்ன ஓவர்சீஸ் ஆபரேஷன்ஸ் கேரி ஓவர் பண்றது. And approval of Indian banks proposals for entering into management agreements, corresponding banking agreements and all. And again, the proposal will be submitted to the department under the control of government for opening of the branches, etc. Is it okay? அது இல்லாம authorization will be given for precious metals. So precious metal இப்போ நீங்க கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து இப்போ பர்டிகுலர் இந்த டேட்ல இருந்து இந்த டேட்ல ஓப்பன் ஆகுதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ கோல்ட் டெபாசிட், கோல்ட் இம்போர்ட் ஸ்கீம்ஸ், இதெல்லாமே இம்போர்ட் ஆஃப் கோல்ட், சில்வர், பிளாட்டினம், அக்செப்டன்ஸ் ஆஃப் கோல்ட் அண்டர் த கோல்ட் டெபாசிட் ஸ்கீம், இதெல்லாமே கவர் ஆயிடும். தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட் மெயின்டைன் பண்ணுது இல்ல, ப்ராபப்ளி செஸ்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல, அதெல்லாமே. So special economic zone, international financial services center, IFSCs சொல்லுவாங்க ஷார்ட்டா. And industrial and IECs சொல்லுவாங்கப்பா, industrial and export credit. இங்க இருக்கு பாருங்க, industrial and export credit. இதுக்கு வந்து பாலிசி மேக்கிங், மானிட்டரிங்காக எல்லாம் இருக்குது. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து கரண்டா இதெல்லாம் கவர் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிசி டெஸ்க், export credit desk and rehabilitation of the industrial desk also. And how you have to interpret this regulations பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் மூலியமாவும் ஆர்பிஐ மூலியமாவும் ஆர்பிஐ வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சோ ஒரு ரெகுலேஷன் வந்து தப்பா போச்சுன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாமே காலி ஆயிடும். அதனால இன்டர்பிரிட்டேஷனுக்கே வந்து தனியா ஆர்பிஐ வந்து பிளேயிங் ஹைலைட்டட் ரோல்னு சொல்லலாம். So how it is examining and framing the rules and regulations, and also not only that, how it grants exemptions. Okay, and what is its role in management of foreign exchange? நம்ம ஃபெமா பார்த்தோம்ல, அப்படியே அந்த ஆக்ட் வந்துடும். And the RBI, please make a note of this one, cannot impose any restrictions on current account transaction. Okay, ஏன்னா நம்ம இது பார்த்திருக்கோம் இல்லையா, what is that, approval route and automatic route. So once வந்து அது அப்ரூவல் ரூட்ல வந்துச்சுன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க முடியாது. இதே வந்து ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும்னா அது இந்த ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க, யூ ஹேவ் டு ஃபாலோ தட். ஸோ இதுவும் ஃபெமா தான், இதெல்லாமே ஃபெமா தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சுனாலே ஃபெமா தான். ஸோ நம்ம ஃபெமால பார்த்தது அப்படியே கொஞ்சம் ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக் ரூட் வராது, அப்ரூவல் ரூட். அப்ப என்னென்ன கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. இது இல்லாம வந்து ரெகுலேஷன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை ரெகுலேட் பண்றது, ப்ரொஹிபிட் பண்றது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. சோ இந்த கேட்டகரி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அகைன் ஃபாலோயிங் ஃப்ரம் ஃபெமா, இதுவும் அகைன் ஃபாலோயிங் ஃப்ரம் ஃபெமா. சோ எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் and exemption from realization and repatriation. நம்ம பார்த்திருக்கோம்ல, நான் ரெசிடென்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கிறது, கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் ரெசிடென்ட் அக்கௌண்ட்ல இருந்து எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அமௌண்ட், இதெல்லாமே பார்த்திருக்கோம்ல, அதெல்லாமே டைரக்டா வந்துடும். அண்ட் கிராண்டிங் ஆத்தரைஸ் டு தி ஆத்தரைஸ் பர்சன், எஸ், இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். பேங்கர்ஸோட பேங்க், எஸ், ப்ளீஸ் மேக் அ நோட். பேங்கர்ஸ்க்கே பேங்க் எக்ஸ்டென்ஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு கமர்ஷியல் பேங்க்ஸ். Bankers to central government and state government, yes, obviously it extends loan and keeps account. Beautiful இல்ல? நீங்க அந்த இது கேட்டிருக்கீங்களா, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆர்பிஐ ப்ரொவைட் லோன் டு த கவர்மெண்ட். சி, இப்போ பேங்க், இப்போ எனக்கு வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் எக்ஸா இருந்து எனக்கு லோன் வேணும்னா நான் பேங்க் அப்ரோச் பண்றேன். இந்த பேங்க்குக்கு லோன் வேணும்னா ஆர்பிஐ அப்ரோச் பண்ணும். ஓகேயா? இப்போ கவர்மெண்ட் ஆங்கிள், இப்படி ரிவர்ஸ் ஆங்கிள் வாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் வேணும். அப்ப என்ன பண்ணோம்னா ஆர்பிஐ மூலியமா பணத்தை உள்ள எடுத்துக்கும். சோ பப்ளிக் இருந்து பணத்தை உள்ள எடுத்துக்கும். அது எப்படி நம்ம எடுத்துக்கும்? அது லோனா வாங்காதா? அங்க லோன் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் தெரியுமா? இங்க இஷ்யூ பண்றது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் சொல்லுவாங்க, G-Secs, கோல்ட் பாண்ட்ஸ், இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னா அந்த டைம்ல பப்ளிக் கிட்ட இருந்து, விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஆர்பிஐ மூலியமா பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணுது. ஓகே, ஓவர்சீஸ் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாமே டைரக்டா ஃபாலோ பண்ணது. எப்படி ஃபாலோ பண்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், இந்த நாலேஜ் இருந்தா போதும். So that's about the 7.2 heading. ஒரு glance பாக்குறீங்களா ப்ளீஸ்? Under this topic will be this act, SARFAESI Act. Probably you might have heard of this term. நீங்க வந்து பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் போடும் போதோ, இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்ங்கிற டேர்ம் கேள்விப்படும் போதோ, இல்லைன்னா இந்த பேங்கிங் ரிலேட்டடா, இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது அந்த SARFAESIங்கிற ஆக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அந்த நேமே பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா இருக்குல்ல. S stands for securitization and R stands for reconstruction of, FA stands for financial assets and E stands for enforcement of security interests, SI.
செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா இதோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போலாம். ஸோ லெட் மீ கோ ஃபார் அ ஸ்மால் போர்ட் ஒர்க். ஓகே, ப்ராபப்ளி இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ஏற்கனவே என்ன மேம் நீங்க வெர்டிகல் பேலன்ஸ் ஷீட் ஃபாலோ பண்ணலையா? புரிஞ்சா போதும்ல. ஓகே, ஆக்சுவலா வெர்டிகல் பேலன்ஸ் ஷீட்ல ஸ்டார்ட் பண்ணா ஐ ஹேவ் டு கோ ஃபார் லைபிலிட்டி சைட் தென் ஃபார் அசெட் சைட். ஓகே, இன்னும் லென்த்தியா பேசுற மாதிரி இருக்கு. இட் லுக்ஸ் லைக் as if I have to talk about liabilities first and then assets. So for easy understanding, so assets and liabilities, asset side ல வந்து will be having ஏகப்பட்ட assets, அந்த asset இந்த asset எல்லாம் இருக்கும். Along with that we'll be having this non-performing asset. Non-performing asset is a very black mark for a banking company. எந்த ஒரு கம்பெனி வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் இருக்கும் அந்த கம்பெனி வந்து சீக்கிரமா குதிக்க போகணும். என்ன சொல்றீங்க? ஆமா, அப்ப நான் அந்த பணத்துல வந்து பணம் போட்டிருக்கேனே, சாரி நான் அந்த பேங்க்ல வந்து பணம் போட்டிருக்கேனே, இதெல்லாமே லைபிலிட்டி சைட்ல இருக்கும். Am I right? Let me have a different color. இதெல்லாமே எங்க இருக்கும்? லைபிலிட்டி சைட்ல இருக்கும். When you deposit your amount as a current account savings or savings account or current account deposit, எது வேணாலும் இருக்கட்டும், டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட் எது வேணாலும் இருக்கட்டும், இட்ஸ் ஆஃப்டர் ஆல் யோர் அமௌண்ட், ரைட்? யூ ஹேவ் டெபாசிட்டட் அண்ட் யூ ஹேவ் அ பிலீவ் தட் இட் வில் பி ஹைலி செக்யூர். ஓகே, நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம பேங்க்ல வச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும். நான் நினைச்ச டைம்ல வந்து பணம் எடுக்கலாங்கிறதுக்காக தான். ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட்ல வந்து போறதுக்கு மெயின் ரீசனே அதான். சம்டைம்ஸ் மார்க்கெட் வில் பி அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி ஐ கேனாட் பிளான் மை திங். அதனாலே வந்து நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல போக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எனக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல, பெருசா ரிஸ்க் எடுக்காம நான் பேங்க்ல போடுறேன்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து பணம் டெபாசிட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாமே வந்து பேங்க்குக்கு வந்து லயபிலிட்டி. இந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் எல்லாமே இது வந்து என்னவா மாறும்னா, நம்ம பார்த்திருப்போம்ல சிஎல்ஆர், சாரி நாட் சிஎல்ஆர், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அப்புறமா ரிசர்வ் ஃபண்டுக்கு மாத்தணும். இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி. இதெல்லாமே ஸ்டாட்யூட்டரி, மேண்டேட்டரி தட் பேங்கிங் கம்பெனி ஹேஸ் டு ஃபாலோ. இதுக்கு பிறகு இருக்கிற அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லோனா ப்ரொவைட் பண்றது. ஏன் நீங்களே வந்து கார் லோன் வாங்கியிருப்பீங்க, ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க, உங்களோட அக்கௌண்ட் வச்சிருக்கிறது வச்சு. சோ இந்த கேட்டகரியில போகும். இஸ் இட் ஓகே? சோ இன் திஸ் வே வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் திஸ் லோன் கிவன் டு an outsider வேற செக்யூரிட்டி மே பி சார்ஜ். அப்போ வந்து அவங்களால அந்த ரீபேமெண்ட் பண்ண முடியாதப்போ இது வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டா மாறிடுது. இஸ் இட் ஓகே? ஒன்ஸ் அகேன் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் கான்செப்ட். ஐ ஜாயின் நவ். உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கலாம், ஆர் லைக் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், நிறைய ரீசன்ஸ்க்காக பினான்ஸ் தேவைப்படும். இதுக்காக தானே நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க, ரைட்? சோ இந்த ரீசனுக்காக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம திடீர்னு போய் பேங்க்ல போய் நிக்கும் போது திஸ் அமௌண்ட் மே நாட் பி சஃபிஷியன்ட். ஓகே, அந்த டைம்ல வந்து சஃபிஷியண்டா இருக்கணுங்கிறது ஐடியா. பட் சம்டைம்ஸ் வந்து சஃபிஷியன்ட் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாங்கிறது. இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன மேம் சம்பந்தம்? எனக்கு என்னோட பணம் வந்தா போதும். இப்போ இந்த லோன் அமௌண்ட் எல்லாமே வந்து என்பிஏவா மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பணம் வந்து வராதுன்னு அர்த்தம். என்பிஏனா நான் பர்ஃபார்மிங் அசெட். அப்போ எந்த ஒரு பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல வந்து ப்ராபப்ளி நீங்க ஆஃப்டர் த செஷன் கெட்ஸ் ஓவர் கேன் ஹேவ் அ ஸ்மால் கூகுள் சர்ச் which company has non-performing assets in the last calendar year னு பாருங்களேன். லாஸ்ட் calendar year of financial year you will get a lot and lot. ப்ராபப்ளி நீங்க டெபாசிட் நீங்க அக்கௌண்ட் எங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனி எல்லாம் கூட வந்துடும், அந்த பேங்கிங் கம்பெனி எல்லாமே வந்துடும். நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உங்க பணம் கோயிந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். You should be very careful. My intention is not in a bad angle. Here the Sarfasi Act plays a very important role. Okay, Sarfasi Act ஓட ரோலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோல். என்ன பண்ணுதுன்னா, இது பேங்கர் கிட்ட போயிட்டு இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா அதுவே நான் பர்ஃபார்மிங் அசெட், அதை எப்படி நீங்க எடுத்துப்பீங்க? நானா சர்ஃபாசி என்ன சொல்லுது தெரியுமா? ப்ராபப்ளி ஐம் ஜஸ்ட் ஹேவிங் அ ஃபிகர். ஒரு 11,000 crores வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டா இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல ஒரு 11,000 crore வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டா இருக்கு. இந்த 11,000 crores நான் எடுத்துட்டு அதுக்கு பதிலானா இது வந்து நான் பப்ளிக் ஷேர்ஸா மாத்திடுவேன். என்னவா போயிடும்? இது பப்ளிக் ஷேர்ஸா மாத்திடுவேன். இந்த சர்ஃபாசி யாரா இருப்பாங்க? தேர் த குவாலிஃபைட் பர்சன்ஸ். அதுக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது. அவங்க ஒரு குவாலிஃபைட் பர்சன்ஸ். தே ஆர் குவாலிஃபைட் ஆஸ் பர் த இந்தியன் லா. சோ அவங்க கிட்ட நீங்க நம்பி ஷேர்ஸ் வாங்கலாம்.
இவங்க கிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்கும் போது பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற நான் பெர்ஃபார்மிங் அசெட் வில் பி ரிமூவ்டு. இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் எல்லாம் வந்து ஷேர்ஸா மாத்துறது தான் இந்த சர்ஃபாசியோட வேலை. ஓகேயா? அப்போ நான் பெர்ஃபார்மிங் அசெட் பேங்க்ல இருந்து ரிமூவ் ஆச்சுன்னா பணம் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப ப்ராப்ளம் 11,000 crores இருக்குன்னா இந்த 11,000 crores வந்து சர்ஃபாசி கொடுத்திருக்காது, அந்த பையர் கொடுத்திருக்க மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன இருக்கும்னா ஒரு சில பர்சன் அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். சோ ப்ராபப்ளி இந்த 11,000 crores வந்து XYZ லிமிடெட் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் மூலியமா நான் பெர்ஃபார்மிங் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கம்பெனி கிட்ட வந்து சர்ஃபாசி வந்து கிளைம் பண்ணிக்கும். அப்ப எனக்கும் இனிமே அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிருப்பா. ஹோப் யூ கெட் மை பாயிண்ட் ஹியர். அப்போ நான் பெர்ஃபார்மிங் அசெட் கேட்டகரி போயிட்டு பெர்ஃபார்மிங் அசெட்ஸா மாறினா இது வந்து நார்மல் ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணி சர்ஃபாசி வந்து இது மூலியமா பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா? இப்போ நான் இந்த ஷேர்ஸ் வந்து விற்கணும், வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து இதுகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கும். இது வந்து இதுகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கும். இது கலெக்ட் பண்ணும்போது ப்ராபப்ளி 11,000க்கு பதிலா நான் பேங்க்குக்கு எவ்வளவு கொடுத்துருப்பேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிகருக்கு தான் சொல்றேன். தட் இஸ் சோ மெனி ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு பி கம்ப்ளீட்டட். ஒரு ஃபிகருக்கு தான் நான் சொல்றேன் நானு. சோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10,000 crores தான் கொடுத்திருக்கோம் பேங்க்குக்கு. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் 1,000 crores வந்து ப்ராஃபிட் தானே சர்ஃபாசி ஆக்ட் பண்ணி அந்த ஏஜென்ட்டுக்கு. இஸ் இட் ஓகே? சோ திஸ் இஸ் த திங் ஹேப்பனிங் பிஹைண்ட் திஸ் கான்செப்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இது. ஆக்சுவலா இதெல்லாமே வந்து ரீசெண்டா வந்ததுதான். பாருங்க, பாஸ்ட் 20 yearsல இருக்கிற கான்செப்ட் தான். So let me take you through this topic. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், கண்டென்ட் அவ்வளவுதான். இது மித்தபடி வந்து நார்மல் பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கு. So what is the reason here for the enactment பாத்தீங்கன்னா, to regulate this act obviously. This is applicable from this date onwards. It enables the banks and financial institutions to realize long-term assets. Okay. கொடுத்த ஒரு வருஷம் தான், 2 வருஷம் இல்ல லாங் டேர்மா இருக்கும் இல்லையா? டேர்ம் வைஸ் பாத்தீங்கன்னா லாங் டேர்மா இது வந்து லைக் லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, மேனேஜ் பண்ண முடியல, அசெட் லயபிலிட்டி மிஸ் மேட்ச் இருக்கு, ரெக்கவர் பண்றது கஷ்டமா இருக்கு, பொசிஷன் எடுக்கணும், செக்யூரிட்டிஸ் மூலியமா செல் பண்ணணும், இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் க்ளோஸ் பண்ணணும், இதெல்லாமே சேர்த்து இருக்கிறதுக்காக இந்த ஆக்ட். சோ செக்யூரிட்டைசேஷன் புரியுதா? இப்போ செக்யூரிட்டைசேஷன், ஓகே, செக்யூரிட்டிஸா மாத்திரதான் செக்யூரிட்டைசேஷன். பியூட்டிஃபுல்லான ஹெட்டிங் இது. And we have this company called as Asset Reconstruction Company, where it's said by the Act, and this is empowered to take possession of the secured assets of the borrower, including the right to transfer, probably the lease or assignment, and it's been amended 2004 and 2012. இதோட நேச்சர் பாத்தீங்கன்னா எஸ் பேரே நேச்சர் தானா, செக்யூரிட்டைசேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெட்ரா, and the matters connected to that. And the legal framework எல்லாமே வந்து இந்தியன் நெட்வொர்க், இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடா கனெக்ட் ஆயிருக்கு. So purpose of the act, again, non-performing assets டேக் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக தான். இதுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் வந்துட்டு lenders and securitization and asset reconstruction companies இருக்கு இல்லையா, அவங்க வந்து take over the assets of the borrowers without first resorting to the courts. Please make a note. எவ்வளவு பெரிய ஹைலைட் இல்ல? விழுந்ததுக்கெல்லாம் கோர்ட்ல போய் நிக்கலாம்னா, see, ஒரு probably like 1 lakh வந்து ஏமாத்தனவனும் கோர்ட்ல இருப்பான், 1,000 crores ஏமாத்தனவும் கோர்ட்ல இருப்பான். அப்போ வந்து கோர்ட் எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது தெரியல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிசார்ட்டிங் வந்து எல்லாமே கோர்ட்டுக்கு ஃபாஸ்ட். சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது this topic is this heading is playing a very highlighted role. Important definition, yes, asset reconstruction by any securitization or reconstruction company of any right or interest of any bank or financial institution in any financial assistance for the purpose of realization of such financial assistance. இதுதான் வந்து asset reconstruction. இது ரிலேட்டடா ஃபார்ம் ஆன கம்பெனி தான் வந்து asset reconstruction company. Hope I am not very fast. You can manage, right? So it's a company registered under the RBI for the purpose of carrying this business. And whom we call as borrower who has been granted financial assistance by any, so non-performing assets வந்து that is repayment பண்ண முடியாத ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவர் தான் இவர். And includes a person who becomes borrower. Yes, please make a note. Who becomes a borrower of this case also. And who has also raised funds through this issue of debt securities. Right? இங்க நம்ம ரீபேமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப டிஃபால்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. Refund of any debt to any secured creditor consequent upon which the account of such borrower is classified as non-performing. அது தவிர the same lines, after notice of 90 days demanding payment of dues, and this will be served upon borrower by the debenture trustee இருக்கலாம் or any other security இருக்கலாம். சோ இங்க வந்து நாட் பெர்ஃபார்மிங் அசெட் மட்டும் நம்ம பார்த்தோம், அண்ட் இங்க வந்து டிபென்ச்சர் ட்ரஸ்டி ரிலேட்டடாவும் பார்த்தோம். எங்க வந்து லிங்க் ஆகுது பாருங்க. சரி, ஓகே. நோட்டீஸ் கொடுத்து 90 days கழிச்சு நோட்டீஸ் கொடுத்தோம்,
பண்ண வரல அந்த மாதிரி கேஸ். Financial assets, so probably you know this, right? Normal debt or receivables, probably related to mortgage, finance, litigation, movable property, right or interest created with this, and beneficial interest in movable or immovable, tangible asset given on hire or financial lease, etc., etc. Is it okay? So, right title, tangible, எல்லாமே வந்துரும். Financial assistance, எல்லாமே வந்துரும். And yes, we have this non-performing asset, an asset or account of a borrower which has been classified as the same. இது வந்து substandard, doubtful or loss asset சொல்லலாம். ஓகே, இந்த கேஸ் வந்து பேங்கோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ இதை ரெகுலேட் பண்றதுக்காக இருக்கிற மத்த அத்தாரிட்டியோ ஃபார் டைம் பீயிங் ஆஃப் கோர்ஸ் எதுக்கு அப்ளிகபிளோ இதெல்லாமே ஆஸ் பர் த டைரக்ஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் படி இந்த அசெட்டை வந்து கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. மிச்ச கேஸ்ல வந்து ஆர்பிஐயோட ரூல் கேட்கும். அண்ட் whom do you call this qualified buyer னு பாத்தீங்கன்னா, தட் மேபி த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கலாம், பேங்க், ஸ்டேட் பினான்சியல் கார்பரேஷன், எஸ்ஐடிசின்னு சொல்லுவோம்ல, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ட்ரஸ்டி, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, reconstruction company where a certificate will be granted only for this purpose, illana any other asset management company making investment on behalf of mutual fund, and it can be a pension fund, okay, foreign institutional investor or any other body corporate as specified by the board. Idu kattayama therinjikonu neenga, okay. And what do you mean by this securitization nu pathina, we will take this as security whereby you will be raising funds by such asset reconstruction. Ipo na sonnalaya shares ah maathiruvanga adha indha 2 crores or higher amount as may be by notification. So இங்க வந்து ஒவ்வொரு different classes of cases-க்கு வந்து RBI notification கொடுக்கும். என்னென்ன விஷயங்கள் வேணும், like conditions, not incurred losses. So this may be an important heading. Not incurred losses in any of the 3 previous financial years. இந்த financial assets வந்து realize பண்றதுக்கு arrangements provide பண்ணிருக்காங்க. So how they are paying this periodical returns and how they are going to redeem this one by the qualified institutional buyers and other persons. Directors வந்து adequate professional experience ஓட இருக்காங்களா இந்த financing, securitization and reconstruction sideல. And ஏதாவது directors வந்து ஏதாவது moral turpitude offenseல இருந்திருக்காங்களா, so has not been convicted இருக்கணும். Who is the sponsor of ARC ன்னு பாத்தீங்கன்னா fit and proper person. நீங்க கேட்கலாம் என்ன மேம் இது ஸ்பான்சர், ப்ராபப்ளி ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க் வந்து ஒரு ஏஆர்சிய இன்கார்பரேட் பண்ணும் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. ப்ராப்ளம் நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தாலும் அந்த பேங்க்ல அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஐசிஐசி பேங்க்னா அதோட அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கும், ஐடிபிஐ பேங்க்னா அதோட அசெட். சோ ஆஸ் பர் த ஆர்பிஐஸ் கைட்லைன் ஸ்பெசிஃபைட் கிரைடீரியா படி ஒரு ஃபிட் அண்ட் ப்ராப்பர் பர்சனை வந்து நம்ம அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொல்லிடுவோம். And has இந்த பேங்கே வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்கு. ஓகேயா, சோ எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? ஓகே. Has complied with the position to comply with the prudential norms, இதெல்லாமே normal points. Has complied with one or more conditions, இதெல்லாம் general points, and any other restrictions or conditions is deemed fit. And Reserve Bank approval is further required for substantial changes in management. Na ama in case change பண்றாங்க, any direction on the board of directors or MD or CEO, இல்லனா change of location, இல்லனா change in its name, னா இதெல்லாமே வந்து இதுதான். இப்போ இந்த ப்ராப்ளம் என்னன்னா சப்ஸ்டான்ஷியல்னா என்னது, சப்ஸ்டான்ஷியல்ங்கிறது ஆர்பிஐ மேக் பண்றதுதான். எது இம்பார்ட்டன்ட் இல்லங்கிறது ஆர்பிஐ டிசைட் பண்றதுதான். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இம்பார்ட்டன்ட் இல்ல அதனால வந்து அப்ரூவல் வாங்க வேணாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நோ, ஆர்பிஐ வந்து இது இம்பார்ட்டன்ட் இல்லன்னு ஆர்பிஐ தான் சொல்லணும், நீங்க சொல்ல முடியாது. ஓகே. சோ சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இந்த மேனேஜ்மெண்ட் ஏதாவது சேஞ்ச் நடக்கும் போது ஷேர் டிரான்ஸ்பர்னாலயோ இல்லைன்னா ஸ்பான்சர்ஷிப் ரிலேட்டட் டிரான்ஸ்பர், ஷேர்ஸ் அமால்கமேஷன் டிரான்ஸ்பர்னால ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுதான் ரிக்வயர்ஸ். Cancellation of certificate of registration, எஸ் நம்ம இது நார்மல் கேன்சலேஷன் டேர்ம்ஸ் பார்ப்போம் இல்லையா, என்ன பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணிருக்காங்க, asset reconstruction business carry over பண்ணனா, the failure to comply, failure to fulfill the conditions with respect to RBI and with respect to registration, இதெல்லாமே வந்து obviously உங்களை வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துரும். Failure to maintaining the accounts, failure to submit the documents when requested by the RBI for the inspection, and obviously for any substantial change of management இப்பதான் அப்ரூவல் வாங்கணும்னு பார்த்தோம். And if not so, obviously they will be cancelling the acquisition of rights or interest in financial assets. So as per section 5, financial assets la irukra rights ayum interest ayum, so immovable property பொறுத்த வரைக்கும் அது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே ரைட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரைட்ஸ்ங்கிறது சேம் டேர்ம் தான். ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்ங்கிறது டேர்ம் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஆங்கிள் பேசல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு
இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரிலேட்டடா மார்கேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, அந்த மார்கேஜ் கிரியேட் பண்றதுக்கு உண்டான ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட், ரைட்ஸ் அதெல்லாமே சேம் தான். ஓகே. So probably இத எப்படி பண்ணுவாங்கன்னா, they will be issuing a debenture or the bond or any other security இது ரிலேட்டடா. ஓகே. இல்லைன்னா they will enter into an agreement with that bank for the transfer of such financial assets to that company. And please make a note, this is the highlight. அதனால தான் வந்து நிறைய பேர் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. It's exempted from stamp duty. இந்தியன் ஸ்டாம்ப் படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ்ல வந்து ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண தேவையில்லை. சரி, ஓகே. So with respect to reconstruction and securitization, மெஷர்ஸ் ஃபார் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே. So reconstruction பொறுத்த வரைக்கும் one of the following conditions, one or more of the following conditions has to be taken place. So sale or lease of a part or whole of the business, rescheduling of payment, enforcement of security interest, settlement of dues, taking possession of secured assets, and conversion of any portion of debt into shares of a borrowing company. நான் சொன்னேன் இல்லையா ஷேர்ஸ் அப்புறம் மாத்துவாங்கன்ட்டு. So that has to be taken care of. Okay, so இதெல்லாமே நார்மல் பாயிண்ட்ஸ் தான். Okay. Other functions of ARC, Asset Management Company. Yes, acts as an agent. Okay. So with respect to payment of fees, charge and all. Acts as a manager. So probably then main இதுவே வந்து asset reconstruction company ல வந்து management தானே இது. And as a receiver if appointed by any court or tribunal. Yes. Court or tribunal வந்து கேஸ் படி பார்க்கும்போது ஜட்மெண்ட்ல வந்து he may be appointed as a receiver also to collect that amount and etc. Okay. ஓகே. சோ இன்கேஸ் இதே வந்து பெக்யூனரி லயபிலிட்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து வராது. இது தவிர வேற என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் ஆர்பிஐயோட எடுக்கணும் அண்ட் எக்ஸெட்ரா அதர் ப்ரொவிஷன்ஸ் ஹேஸ் டு பி கேரிட் ஆன். இதெல்லாம் மிஸ்லினியஸ் இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது டிஸ்பியூட்ஸ் வருது, ப்ராபப்ளி அது செக்யூரிட்டைசேஷனால இருக்கலாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷனால இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது அமௌண்ட் பே பண்ணலாம் அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட். இது வித் ரெஸ்பெக்ட் டு பார்ட்டிஸ் வந்து பேங்க் மட்டுமோ இல்ல ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இல்ல ஏஆர்சி ஆர் QIBs. இந்த செட்டில்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம், இந்த ரெசல்யூஷன் செட்டில்மெண்ட் எப்படி பண்ணலாம், கன்சிலேஷன் மூலியமா பண்ணலாம். சோ கன்சிலேஷன் இஸ் அ ஃப்ரெண்ட்லி இன்டர்வென்ஷன். ப்ளீஸ் மேக் அ நோட். ப்ராப்ளி இந்த டேர்ம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இட் மே நாட் பி நியூ டோட்டலி. ஃப்ரெண்ட்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். ஆர்பிட்ரேஷன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கோர்ட். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கோர்ட். சோ கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம எப்படி ஜட்மெண்ட் கிட்ட எல்லாம் இதெல்லாமே என்னது ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்களோ அதுக்கு பதிலா நம்ம வந்து ஆர்பிட்ரேட்டர்ஸ் கிட்ட போகலாம். அண்ட் இட் பி கன்சல்டட் இன் ரைட்டிங். இந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்து செக்யூர் பண்றது, தட் இஸ் சாரி நாட் செக்யூரிங், என்ஃபோர்சிங் தான். இந்த மாதிரி போகும்போது கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாம பண்ணலாம். தட்ஸ் அ வெரி குவிக் ஹைலைட் இல்லையா. பாரோவர் கிட்ட நோட்டீஸ் தரணும் ரைட்டிங்ல, இந்த மாதிரி ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணணும் வித்தின் 60 days எக்ஸெட்ரான்ட்டு. இந்த நோட்டீஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நோட்டீஸ்ல ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும், ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் இன்கேஸ் வந்து பாரோ வந்து அப்ஜெக்ட் பண்றாருன்னா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இட் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி கம்யூனிகேட்டட் வித் 50 days if the consideration is not acceptable. இல்லைன்னா டீம்டு அக்செப்டடா நினைச்சு பண்ணணும். ஓகே. சோ எப்பவுமே ஒரு டைம் பீரியட் இருக்கும். நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா அது அப்ஜெக்ஷனுக்கு ரிஜெக்ஷனுக்கு எல்லாம் டைம் பீரியட் இருக்கும். சோ 15 days இஸ் நார்மல் டைம் பீரியட். சோ இன்கேஸ் வந்து இந்த 60 days டைம் பீரியட் கொடுத்திருக்காங்க, அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியலன்னா obviously they'll be taking possession of the secured asset and they'll be taking over the management, or sometimes they'll be appointing one person to manage the secured assets. இதெல்லாமே வந்து நோட்டீஸ் இன் ரைட்டிங்ல தரணும்ப்பா. சோ இட்ஸ் சஃபிஷியன்ட் டு பே த செக்யூர் டெட்ஸ்ங்கிற மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங்ல தரணும். சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்னு சொல்லலாம். ஓகே, இந்த டி பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, இது மட்டுமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். சோ இதெல்லாமே ஒரு லென்த்தி ஹெட்டிங் மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் பிட்டு பிட்டா கூட கேட்கலாம். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் வாட் யூ மீன் பை வேலிட் டிஸ்சார்ஜ்னா ப்ராபப்ளி பிட் வந்து ஏதாவது போஸ்ட்போன் ஆயிருக்கு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதனால ரிசர்வ் பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா தெரியும் இல்லையா, ஒரு ஆப்ஷன் சேலுக்கு போகும்போது ரிசர்வ் பிரைஸ் ஒன்று பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் செக்யூர்டு கிரெடிட் பர்ச்சேசர் வந்து செக்யூர்டு கிரெடிட்டாரா இருந்தா இப்போ எவ்வளவு பேர் பணம் இது பண்ணிருக்காங்க, அதுல இவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி செக்யூர்டு கிரெடிட்டார்னா அவர் அந்த ப்ராப்பர்ட்டி மேல வந்து சார்ஜ் கிரியேட் பண்ணிருப்பாரு, அவரே அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணாருன்னா அந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது நார்மல் தானே இல்லையா. So vesting of rights on the transferee automatically இது வந்து secured asset இருந்தாலும் இது டைரக்டா ஓனர் கிட்ட இருந்து வந்தா என்ன ரைட்ஸ், that means absolute ownership will be transferred. ஓனர் கிட்ட இருந்து வந்தா என்ன ரைட்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமோ அப்படியே இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் ரெக்கவரபிள் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் த borrower. சோ இது தவிர வந்து ஒரு லீகலா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கும், காஸ்ட், சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் இது ரிலேட்டா இருந்திருக்கும், இதெல்லாமே நீங்க வந்து borrower கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். சோ மிச்சம் நார்மல் லைன்ஸ் தான். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட், சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்க்கும் போது இந்த பப்ளிக் ஆப்ஷனுக்காக நோட்டீஸ் டேட் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, கொட்டேஷன்ஸ் இது ரிலேட்டட் இதெல்லாமே வரும்போது இந்த அமௌண்ட்டும் வந்து நீங்க சேர்த்து ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு.
And the secured asset shall not be transferred by of lease assignment or by sale of secured creditor. So ஏற்கனவே இது ஆப்ஷன்ல போகுது இல்லையா, so அந்த கேஸ்ல இது வராது. And this is a normal point where it can be done by lease or assignment. Now once it has gone for this step, now it cannot go for lease or assignment. So once ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சுன்னா வேற ஒரு ஸ்டெப்புக்கு வந்து டிவியேட் ஆக மாட்டாங்க. ஓகே, then goes for I point. So இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு பேரா பை பேராவா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கண்டென்ட் வந்து அவ்வளவுதான் உங்களுக்கு. இதே பினான்சியல் அசெட் பொறுத்த வரைக்கும் சோ செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு செக்யூர் கிரெடிட்டர், இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, கேஸ் லாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். மோர் தென் ஒன் செக்யூர் கிரெடிட்டர் ஆர் ஜாயிண்ட் பினான்சிங் பண்ணியிருந்தாங்கன்னா நோ செக்யூர் கிரெடிட்டர் who is holding less than 60%, அப்போ not less than, அதிகமா இருந்துச்சுன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் shall be binding on all the creditors. So maximum இங்க வந்து நம்ம மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 60% வைக்கிறது தான் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். சோ யாரெல்லாம் இந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, they can relinquish the rights. relinquishனா விட்டு கொடுக்கறதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. பட் நான் வச்சுக்கோங்க, இப்போ இந்த மூலியமா வர சேல் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒர்க்மெண்ட் டியூஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒர்க்மெண்ட் டியூஸ்னா கிராஜுவிட்டி பேமெண்ட் அது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகுதான் வந்து லிக்விடேட்டர் வந்து இவங்க கையில கொடுப்பாரு. சோ அதுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் டேட் வச்சிருப்பாங்க. இந்த 60% நோட் பண்ணணும்ல, நாட் லெஸ் தென் 60%, அதுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் டேட் இருக்கும். அண்ட் வாட் இஸ் த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ங்கிறது இருக்கு. சரி, ஓகே. Yes, and where the dues are not fully satisfied now. Sometimes it happens, it may not be fully satisfied. அந்த டைம்ல வந்து டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் மூலியமா இல்லைன்னா கோர்ட், காம்பிடென்ட் கோர்ட் மூலியமா இந்த பேலன்ஸ் எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, சோ ப்ராபப்லி இந்த ரைட்ஸ் எல்லாமே இந்த செக்யூர் கிரெடிட்டர் கன்ஃபர்ம் பண்றதுக்காக தான். இதே வந்து கேரண்டி, பிளட்ஜிங் அது ரிலேட்டடா இருந்துச்சுன்னா you can please carry on with this point also. Okay, then goes with the rights of the secured creditor. Yes, we can authorize one of the other persons. And as per the receipt of notice, the secured creditor may transfer by sale or lease or otherwise, but prior consent oda dhaan pannu. Without the prior consent, he cannot proceed on. Okay. Yes, this is a lengthy heading, I understand. One by one பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. Then I go for section 15. Almost we are going to close this topic. So அதுக்கு பிறகு நீங்க ஒரு glance பார்க்கலாம். How the management is taken over. It will be taken over by the ARC. The borrower is the company. It will be appointing directors, which case la வந்து administrator. So company இருந்ததுன்னா will be appointing the directors in this case. Taking over management na the board is completely under my control anga taking over the management. Done now. Then they'll be also publishing in a newspaper pa. So எங்க வந்து பிரின்சிபல் ஆபீஸ் இருக்கும் அங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. Deemed vacation of office of the other directors and administrators ங்கிறது understood. So once they are taking over the management, இருக்கிறவங்க எல்லாருமே வந்து க்ளோஸ் ஆயிடும் and all the contracts also will be terminated. So this is the case happening. Sometimes the takeover of management happens by the secured creditor. The shareholder shall not nominate or appoint any person to the director. In case on the secured creditor approve பண்ணிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி proceedings for the wind up பண்ண முடியாது. பண்ணலாம், பட் செக்யூர் கிரெடிட்டரோட ரோல் வந்து ஹைலைட் ஆகுது. சோ அவங்களோட பெர்மிஷனோட பண்ணலாம். அண்ட் ஆன் ரியலைசேஷன் ஆஃப் டெட் இன் ஃபுல் த மேனேஜ்மெண்ட் வில் பி ரீஸ்டோர். சோ அவங்களுக்கு வேண்டிய பணம் வந்துச்சுன்னா இட் வில் பி ரீஸ்டோர். ஓகே, சோ நோ காம்பன்சேஷன் டு டைரக்டர்ஸ். எஸ், ப்ளீஸ் மேக் அ நோட். இதே வந்து ஒரு மர்ஜர் அமால்கமேஷன் எல்லாம் நடக்குது, ஒரு டைரக்டரை தூக்குனாங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் தருவாங்க. பட் இது வந்து ஒரு லீகல் ப்ராசஸ்ல நடக்கிற விஷயம். அதனால வந்து ப்ரீ மெச்சூர் டெர்மினேஷன், நான் வந்து 10 years, 15 years contract, 5 years contract அப்படின்னு சொல்லிட்டு நீங்க compensation கேட்க முடியாது. So there is no compensation to directors for losses of this. You can appeal to the debt recovery tribunal, like in the case of aggrieved by the action of the creditors. Then appeal to appellate tribunalங்கிறது who can appeal na DRT, debt recovery tribunal கிட்ட போயிருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமா அக்ரீவ்ட் ஆயிருந்தா, அவங்க பாஸ் பண்ண ஆர்டர் மூலியமா அக்ரீவ் ஆயிருந்தா 30 daysக்குள்ள பண்ணலாம். இது வந்து ப்ராப்பரா வந்து நீங்க அட்வான்ஸ் அமௌண்டோட நீங்க என்னது டெபாசிட் பண்ணிட்டு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு டெபாசிட் பண்ணோம்னா 50% of the amount of debt due from him as claimed by the thing or determined by the DR. So debt recovery tribunal இவ்வளவு அமௌண்ட் டிட்டர்மைன் பண்ணோம், இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வர வேண்டியது இருக்கோ அதுல 50%. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பீல் வந்து டைரக்டா ஃப்ரீயா எல்லாம் பண்ண முடியாது. யூ ஆர் டேக்கிங் அவுட் த கோர்ட்ஸ் டைம். அதனால ஒரு சீரியஸான ஒரு அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா யூ ஆர் குவைட் சீரியஸ் இன் திஸ் கேஸ் இருக்கும். And they will record the reasons. Okay, so amount could be reduced in the case of 25% மட்டும் தான். 50% இருக்கு இல்லையா, so 25% இருந்தா போதும்னு நினைச்சாங்கன்னா they have to record the reasons why they are quoting this amount for 25%. Okay, I think this is done. Yes, pa.